அதுக்குள்ளாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பீப்பிள் வந்து ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாரி இந்த நாள்ல விடுதலையோட நம்ம வந்து தேவன வந்து இந்த நாள்ல தேட போறோம். இந்த காலை வேளையில ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, வேற என்னென்ன காரியங்கள் உங்க மைண்ட போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. விடுதலையோட நம்ம வந்து இயேசுப்பா வந்து தேட போறோம். ஸோ இந்த வேளையில நீங்க எல்லாருமே ஆசைப்படுற, விரும்புற அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நேத்து எல்லாருமே வந்து வேர்ட மெடிடேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து குவிஸ் செஷனுக்குள்ள மூவ் ஆன் ஆக போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் ஷாம்லி அக்கா நம்மள வந்து குவிஸ்ல நடத்துவாங்க. ஓவர் டு சிஸ்டர் ஷாம்லி அக்கா. ஓகே, பிரேஸ் லார்ட். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கான வேத பகுதி வந்து நீங்க தியானிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அப்படியே நம்ம வேகமா வந்து குவிஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். எல்லாரும் உங்களோட சேட் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஆப்ஷன்ஸை வந்து நீங்க போட்டு உற்சாகமா நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். அக்கா உங்க வாய்ஸ் ரொம்ப லோ. இப்போ ஆடிபிளாமா? இல்லக்கா இன்னுமே ரொம்ப லோவா இருக்கு. இப்போ கேக்குதா? பெட்டர்க்கா, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேடா, ஓகே, நான் சவுண்டா ம். பேசுறேன். கேக்குதுன்னு ஓகேக்கா. நினைக்கிறேன். ஸ்கிரீன் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணலாமா? அப்படியே நம்ம குவிஸ் செஷனுக்குள்ள போலாம். ஓகே, எல்லாரும் உங்களோட சாட் பாக்ஸ்ல ரெடியா இருங்க குவிஸுக்கு. ஓகே, முதல் கொஸ்டின்ஸ் அப்படியே டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, நான் அப்படியே சொல்றேன், நீங்க அப்படி கவனிக்க ஆரம்பிங்க. தானியேல் புத்தகத்தின் வார்த்தைகளை எதுவரை அடைத்து முத்திரை போடும்படி கட்டளையிடப்பட்டார்? Until when was Daniel instructed to shut up and seal the words of the book? ஆப்ஷன்ஸ் நான் அப்படியே சொல்றேன். 1000 ஆண்டுகள், பி முடிவு காலம் வரை, பாபிலோன் வீழ்ச்சி வரை, தானியேலின் மரணம் வரை. சோ நீங்க அப்படியே உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து போட ஆரம்பிக்கலாம். சூப்பர், எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்களோட சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க அப்படியே ஆன்சர்ஸ் போட ஆரம்பிக்கலாம். சூப்பர், பி போட்டிருக்கீங்க. அப்படியே நம்ம ஆன்சருக்கு போயிடலாமா? எஸ், ஆன்சர் வந்து பி முடிவு காலம் வரை. எஸ், சூப்பர். அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போலாம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஸோ எல்லாருமே வந்து ஆக்டிவா இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், சரியா தவறான்னு சொல்ல போறீங்க. ஞானவான்கள் ஆகாய விரிவின் பிரகாசத்தை போல ஒளிவார்கள். The wise shall shine like the brightness of the heavens. சோ இது ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ் இருக்க போது. ட்ரூ ஏ. ஓகே, சூப்பர் சூப்பர், எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். சோ நம்ம அப்படியே ஆன்சருக்கு போயிடலாம். சோ ஆன்சர் வந்து ஏ, சரி, ட்ரூ. சூப்பர். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஆன்சர் பண்ணாதவங்களும் நீங்க கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஓசியா தனது மனைவியை எத்தனை வெள்ளி காசுகளுக்கும் எத்தனை பார்லி அளவுக்கும் வாங்கி கொடுத்தார்? For how much silver and barley did Hosea buy back his wife? 10 வெள்ளிக்காசுகள் மற்றும் 1 ரோமர் பார்லி, 15 வெள்ளிக்காசுகள் மற்றும் 1.5 ரோமர் பார்லி, 20 வெள்ளிக்காசுகள் மற்றும் 2 ரோமர் பார்லி, 30 வெள்ளிக்காசு மற்றும் 1 ரோமர் பார்லி. ஒலி நீங்க யார் யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்க போறோம். ஸோ அது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டினா இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம் கவுண்ட் வச்சு. எஸ், ஏ போட்டிருக்கீங்க கிருத்திகா. சூப்பர், மத்தவங்களும் அப்படியே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாமா? சூப்பர், பி. ஆன்சர்ஸ் மாறி மாறி வருதுன்னு நினைக்கிறேன், ஏ பி அப்படின்னுட்டு. ஸோ நம்ம அப்படியே ஆன்சர் ஸ்லைடுக்கு போயிடலாம். சூப்பர். ஸோ ஆன்சர் வந்து பி. எஸ், 15 வெள்ளிக்காசு மற்றும் 1 ஹோமர் பார்லி, 1.5 ஹோமர் பார்லி. ஓகே, ஃபைனல் கொஸ்டினுக்கு போயிடலாம் நம்ம அப்படியே. லாஸ்ட் கொஸ்டின்,
கர்த்தர் இஸ்ரவேலிடம் திராட்சை ரசம், தானியம், எண்ணெய் ஆகியவற்றை கொடுத்தவர் யார் என்பதை அவள் அறியவில்லை என்று கூறினார். அந்த அவள் யாரை குறிக்கிறது? The Lord said that she did not know who gave her grain, wine and oil. Who does she refer to? Okay. கோமர், யூதா, இஸ்ரவேல், எருசலேம். யாருன்றத நீங்க சொல்ல போறீங்க. சோ நீங்க அப்படியே உங்களோட ஆன்சர்ஸ போட ஆரம்பிக்கலாம். எஸ், ஜான்சி ஆண்டி நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. பியூலா ஆண்டி ஓகே, சி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அப்படியே நம்ம ஆன்சர் ஸ்லைடுக்கு போயிடலாம். சோ ஆன்சர் வந்து சி, இஸ்ரேல். சோ எல்லாருமே கொஞ்சம் கெட் பேக் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட தியான பகுதியை திரும்பியுமா யோசிச்சு பார்த்து. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கும் நீங்க வந்து இந்த குவிஸ் செஷன்ல ஆக்டிவா இன்வால்வ் ஆகலாம். அன்றன்றைக்கான வேத பகுதியை அதிகமா நீங்க தியானிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு ஜென்சி. ஓகே, ஸோ தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாமே வந்து வந்து அவங்க இன்வால்வ்டாக வந்து இந்த நாள் பண்ணிருக்கீங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு என்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த புக்ஸ் ஷேர் ஆகும். ஸோ அதுவுமே வந்து நீங்க வந்து படிக்கிறத விட நீங்க வந்து தியானம் பண்ண வாய்ஸ் பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். Okay, so let's move on to the next session. So செவ்வவேளைக்குள்ள நம்ம வந்து கடந்து போகிறோம். Let's be serious. ஒரு வேளை நீங்க வந்து தனியான இடத்துக்கு வரல அப்படின்னா come to solitude, please. நம்ம வந்து ஜெபத்துல நடத்த போறாரு. So over to the session. ஜென்சி, உங்க வாய்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் பிரேக் ஆகுதுடா. So வந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். So let's pray. கர்த்தர் கரெக்டா இந்த நாட்களை நம்மளுக்கு நியமித்து காட் வாஸ் லீடிங் அஸ் டு ப்ரேல. ஸோ நிறைய பேர் அழகா ஜெபித்து கொண்டு வரீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும் கர்த்தர் வந்து அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, ஆண்டர் வந்து சம்திங் ஸ்பிரிச்சுவல் ரெல்லம்ல காட் வாஸ் டூயிங் எ கிரேட் திங் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்ல. ஸோ வந்து எஸ், காட் இஸ் டூயிங் அ மைட்டி திங். ஆண்டவர் நேத்து எனக்கு ஒரு வெளிப்படுத்தின காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். பிசாசோடைய ராஜ்யம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல. லிட்டரலி நிறைய காரியங்கள் அவன் கட்டவிழ்த்துட்டு இருக்கான். ஸோ he was fearing for us. உங்களை எல்லாரையும் பார்த்து பிசாசு ஒரு பக்கம் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதை வந்து ஒரு தரிசனமா வந்து ஆண்டவர் காமிச்சாரு. ஸோ அவன் பயப்படுறதுனால அவன் அப்படி இப்படின்னு நிறைய சலசலப்புகளை வந்து கொண்டு வர்றதை வந்து அப்படியே பார்த்தேன். ஸோ அதனால இன்னைக்கு காலையில நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய மகிமை இன்னும் வெளியரங்கமாகணும், அவன் இன்னும் வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் ஒரு யுத்த ஜபத்தை செய்ய போறோம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல முடிஞ்சா எல்லாரும் உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிக்க போறோம். நீங்க எல்லாரும் முடிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். ஸோ இந்த வேலையில நம்மள வழி நடத்த அப்படியே எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டு ப்ரே. இந்த 10 மினிட்ஸ் தான் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர்கிடத்துல கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம்ல. இந்த வேலையில ஒரு யுத்தத்தையும் செய்ய கர்த்தர் இந்த 21 நாள் நம்மளை பயிற்சிக்க போகிறாருல. எப்படி வானத்துல தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது பெர்சியா அதிபதிகளுக்கோ இல்ல மீகாவேல் தூதர்களுக்கோ உண்டான யுத்தம் போல இந்த வேலையில நம்ம ஜெபிக்கும் போது வானமண்டலத்தில் ஒரு யுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. தூடே மேலே ரே பாஷியாந்தாலோ ரூமனா ஹாந்தாலா ரபனா ரிபானா காபாரா ஹாந்தாலே ரேமெனி ஹாந்தேலே பெரே ரஹதுனா பலா ஷேகே பெரேலே. ஓ அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய யுத்த நேரம். தூடே பாலா ராசா பாதாடலா ராரா ரிமானி ஹாந்தலோ ரபு ஷேகலே பரா ஓ ராஷா ராரா ஹாந்தலோ. ஓ ஆவியானவரே, இந்த வேளையில சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் ஓ யுத்தத்தை கொடிய இந்த வேளையில நம்ம பிரகடனப்படுத்துகிறோம். ஓ யுத்தத்தை ஏற்றுகிற வேளையில ஓ இயேசுவா
இந்த பொல்லாத சத்துருவானுடைய கோட்டைகள், விக்கிரக கிரியைகள், பாகாலின் வல்லமைகள், தேசத்தை பிடித்திருக்கிற மகாவேசின் கிரியைகள், யாந்தேலே மேதியா தலரும் ஷேகேலே ரீபனா கபாலா கதுட்டா பரகதனா லேபாரா இந்த வேலையில் அசையட்டும், அசையட்டும், அசையட்டும். அவனுடைய அஸ்திவாரங்கள், அவனுடைய பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேலை அசைக்கப்படுகிறதற்காக நன்றி. எல்லா எல்லை பிசாசுகள் நடுக்கம் பிடித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா பட்டணங்களுக்குள்ள இருக்கிற எல்லை பிசாசுகள், விக்கிரக கோட்டைகள், இந்த வேலையில நடுக்கம் பிடித்ததற்காக நன்றி. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லுகிறார். கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இருந்து நீங்க அப்பா மண்டலத்தில் செய்கிற யுத்தத்திற்காக நன்றி. அடிமை தகப்பின் ஆவிகள் இந்த நாள் தோற்கடிக்கப்படுகிறதற்காக நன்றி. அறிக்கை செய்கிறோம். செத்து போனார், உன்னால் இனி எழும்ப முடியாது. நீ வெட்கப்பட்டு போனவன். இந்த வேலையில ஜெயக்கொடியை ஏற்றுகிறோம். எல்லா பிள்ளைகளை வேலையடைக்கிற கெட்ட கனவுகளை கொடுத்து ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே அப்பா தூக்கத்தை கெடுக்கிற ஆண்டவரே, எஸ்லோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் அப்பா மூலமாக்கி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஒரு பட்டணத்தையும் சொல்லி நாங்க ஜெபிச்சோம். நேரமும் நாளும் போதாது, இந்த வருடம் போதாது ஆண்டவரே அப்பா. அப்படியாக இந்த தேசம் சத்ருவின் கோட்டைகளால், சத்ருவின் ஆண்டவரே எல்லைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு மனிதனால தேசத்துல ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு கிளியரன்ஸ் உண்டாகும்பா. இந்த வேளையில நாங்க இத்தனை பேர் கூடி ஜெபிக்கிற இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் வானத்தை திறக்கிறதற்காக நன்றி. சத்ருவின் சர்வ சேனைகளை கர்த்தர் மூழ்கடிக்கிறதற்காக நன்றி. அந்த எத்தனையோ பாட்டி விடமாட்டேன்னு சொல்லி போராடுகிற அந்த பார்வோனின் சேனை ஒரு நாள் கர்த்தர் செய்த அற்புதமாகிய செங்கடலுக்குள்ள மடிந்தது போல இந்த வேளை நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை விடமாட்டேன்னு சொல்லி பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனை, கர்த்தர் நீங்க உங்களுடைய அற்புத கரத்தினால உங்களுடைய நாசின் சுவாசமாக அந்த செங்கடலுக்கு நடுவுல அவனை மூழ்கடித்ததற்காக நன்றி. இந்த 21 நாள் யுத்த ஜெபம், பிரகடனப்படுத்துகிற வானத்துல ஒரு கலக்கம் உண்டாகிறதுக்காக நன்றிப்பா ஆண்டவரே. எங்க ஜெபங்கள் ஆண்டவரே, நாங்க விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறதற்காக நன்றி. அந்த பதில்களை நாங்கள் இந்த வேலை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த பதில்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். தடை பண்ணுகிற எல்லாம் புருஷாதிபதியின் கிரியைகள், வான மண்டல பொல்லாத சேனைகள், துரைதனத்தின் அதிகாரத்தின் ஆவிகள், இந்த நாள் இந்த வேலையில் அவன் தோற்கடிக்கப்பட்டதற்காக நன்றி. எஸ் லார்ட் ஆண்டவரே, உங்க வார்த்தை சொன்னது போல கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்ன்ற வார்த்தையை நாங்க இந்த வேலை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா எஸ் லார்ட், எங்களை விட்டு ஓடி போகிற பிசாசு ஆண்டவரே, அவன் எங்களை ஜெயிக்கிறதற்கோ எங்களை மேற்கொள்ளுகிறதற்கோ எங்களை ஆண்டவரே அவமானப்படுத்துவதற்கோ
அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த வேலையில சிலுவையில அவனை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரத்தத்தினால் நாங்க யுத்தம் பண்ணுகிறோம். அப்ப அவங்க வார்த்தையை கொண்டு எங்களை நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நிறைய மகிமைப்படுங்க ஆண்டவரே. இன்னும் வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நாங்க ஜெபிச்சோம்னா கர்த்தர் நீங்க பேசணும்பா ஆண்டவரே. prayer is a two-way communication. It's not a single way thing. I'm just asking thing, God give me, give that அப்படின்னு சொல்றது கிடையாது ஜெப வாழ்க்கை ஆண்டவரே. என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் பேசினால் என் அருமை இரட்சகர் நீர் என்னோடு பேசுகிற ஒரு வேலை, என் தேவன் நீர் என்னோடு இடைப்படுகிற வேலை ஆண்டவரே. இந்த வேலையில நாங்க அப்படியாக எங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைம் அது ஒரு பேசுகிற மோடு உறவாடுகிற நேரமா எங்க வாழ்க்கையில மாறட்டும். ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு வார் ரூமாய் மாறட்டும் எங்களுடைய ப்ரேயர் ரூம். இந்த வேலையில அப்படியா யார் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்க வார்த்தையால் எங்களோடு பேசுங்க அப்பா. வந்திருக்கிறோம் உங்களுடைய தீர்க்கதரிசி உங்க கருத்தப்பு கொடுக்கிறேன். நான் சொல்றேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அப்பா. வந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைங்க மேல உங்க ரத்தத்தின் வல்லமையின் பாதுகாவலை பேசி அவங்களுடைய குடும்பத்தை எல்லைகளை ஒப்பு கொடுக்கிற வேலை, படிப்பு, ஊழியத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நிறைய பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். சோ இந்த வேலையில கூட we have prayed. So கர்த்தர் தொடர்ந்து நம்மளை கொண்டு யுத்தம் செய்து கொண்டு பெரிய காரியங்களை வானமண்டலத்தில் செய்யறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் வந்து நம்ம பட்சத்துல வந்து ஆண்டவர் நிறைய தூதர்களை கொண்டு அந்த யுத்தத்தை மேற்கொண்டே இருக்கிறார்ல. சோ அதனால வந்து தொடர்ந்து சோர்ந்து போகாம ஜெபியுங்க. ஏன்னா லைக் நம்ம 3 நாள் தாண்டிட்டு இன்னைக்கு 4வது நாள். ஸோ ஆண்டவர் கிருபையா நம்மளை நடத்திட்டு வர்றாரு. ஆனா பிசாசு நம்மளுக்கு நிறைய பலவீனங்களையும் நம்மள நிறைய இடத்துல நம்மள கலங்கடிக்கிறதையும் நான் வந்து ஆவில உணர்ந்துட்டு இருக்கனால தான் we prayed right for that today. ஸோ அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸோ ஓவர் டு ஜென்சி. ஓகே, பிரேஸ் தி லார்ட். ஸோ நம்ம அப்படியே நம்ம நல்லா வந்து ஆண்டவரோட சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிச்சோம். இப்பயும் நம்ம மத்தியில இருக்கிற அருள் வினோதா அக்கா வந்து நம்மளுக்கு ஆண்டவரோட வார்த்தையை வந்து பகிர்வாங்க. ஓவர் டு அருள் வினோதா அக்கா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க மத்தியில ஆண்டு கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாமா? ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை இதயத்துல போட்டிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனா எனக்கு தெரியல இந்த வார்த்தை உங்களால கிரகிக்க முடியுமா, இல்ல என்னால அதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நம்ம அதை கேட்கும்படிக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க சுவாமி. அப்பா என்னால ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லாமும் உம்முடையது தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தை தான் சுவாமி எங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்க எங்க மத்தியில அப்பா இடைபடும் படிக்க முடிய சமூகத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம் ராஜா, விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணியே ஓடிடுவேன். நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணியே ஓடிடுவேன். திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர் தாளையா. திசை 4 மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர் தாளையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான காலையிலும்
மேலானதை திறப்பவரே, நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். நிறைவேற்ற கூடும் அதை மட்டும் எண்ணியே ஓடிடுவேன். இந்த நேரத்திலயும் அப்பா நீங்க சொல்ற வரைக்கும் தான் இந்த ஓட்டம் தகப்பன. அப்பா நீங்க துவங்கியிருந்த நீங்க முடிப்பீங்க ராஜா. அப்பா எந்த திசையில இருந்து எங்களுக்கு அடைப்பு வந்தாலும் தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்க நோக்குற ஒரே ஒரு திசை நீங்க மட்டும் சுவாமி. மேல நோக்கின ஒரு திசை எங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கு ராஜா. ஆண்டவரே நாங்க மனிதர்களுக்காக இந்த ஊழியம் செய்யலப்பா. அப்பா எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நாங்க ஊழியம் செய்யல தகப்பனே. அப்பா உமக்காக நாங்க ஊழியம் செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எப்பொழுதும் வானங்களை திறக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. தேவனாகி கர்த்தரப்பா இந்த நாளிலும் அப்பா இந்த பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற மகாபெரிய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் அன்று நீங்க சொல்லுகிற வார்த்தையப்பா அவங்களுடைய இருதயத்தில் நீங்க வைங்க தகப்பன. அப்பா இந்த அடிமையை மறைத்திருங்க ராஜா. என்னிடத்துல ஒன்றுமில்ல சுவாமி. அப்பா என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணுமோ எதுவுமே கிடையாது ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை மாத்திரம் ராஜா. அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. யாவருக்கும் உங்க வார்த்தையானது ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனாயும் அவர்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கட்டும் ராஜா. அப்படி சமூகத்துல என்ன தாழ்த்துக்கிறேன். அப்பா நீங்க பொறுப்பெடுத்து வல்லமையாய் அன்றைய பயன்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கான வார்த்தை என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை. முடிந்த அளவுக்கு நீங்க குறித்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் கர்த்தர் இன்றைக்கு பேசுவார் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே என்னால எப்பவுமே நான் எப்படின்னா ஆண்டு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை வைத்து தியானிப்பேன். ஆண்டு கொடுக்குற வார்த்தையில குறிப்புகளா எடுத்து நான் பிரசங்கிப்பது எனக்கு வழக்கம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் கொடுப்பாங்க, அதை மாத்திரம் தியானிச்சு அதனுடைய விளக்கங்களை சொல்லுவேன். அந்த மாதிரிதான் எனக்கு ஆண்டு இது வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டு என்கிட்ட தெளிவா சொன்னாங்க, இட் இஸ் அ ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் அது எனக்கு புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ அது என்னாலையும் கிரகிக்க முடியல, என்னால எழுத கூட முடியல. எல்லாமே என்னுடைய அதாவது ஆஹ் என்னோட பைபிள்ல தான் நான் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். எனக்கு அதை குறிப்பா என்னால என்ன செய்ய முடியல, கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஆவியானவர் தான் உங்களோடு பேசணும். சோ அதற்கான ஆண்டவர் என் இருதயத்துல வைத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சாமுவேல் சொல்றாரு, சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். அப்பொழுது அதாவது இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். இப்போ நீங்க அரணில காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, காத்திருக்க பண்ணியிருக்கிறார். ஆனா இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, உங்களை பார்த்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் அப்படின்னு சொல்லி. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பட் யூ ஸ்டாண்ட் ஸ்டில்னு இருக்கும். அதாவது என்னன்னா, அவன் போகட்டும், உன் கூட இருக்கிறவன முன்ன நடந்து போக சொல்லு, அவன் போகட்டும், அவன் நடந்து போகட்டும், பட் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஸ்டில். நீ என்ன செய், தரித்திரு. நீ என்ன செய், காத்திரு. நீ என்ன செய், கவனித்திரு. சரிங்களா? அப்படியா இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இங்க சவுலை பார்த்து சொல்லுகிறார். இந்த கான்வர்சேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்வர்சேஷன் தான். ஆனா இதுல பல பொக்கிஷங்களை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். நான் இத ஏற்கனவே நான் ஒரு காரியத்துக்காக நான் தியானிச்சிருக்கிறேன் இந்த பகுதியை. இந்த தியானம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கர்த்தர் என்னோடு கூட பேசினாங்க. ஆனா இந்த முறை ஆண்டவரை நினைவுபடுத்தும் போது அந்த பழைய காரியங்கள் இல்ல, பழைய வார்த்தைகள் இல்ல, உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர் இதுல இருந்து பேசினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிற காரியம் பலத்தது. ஆண்டவர் நீங்க நினைக்கிற நான் சொல்றேன், நீ வருகிற வார்த்தைகளை நீங்க அப்படியே எது எது உங்களுக்கானதோ அதை பிடித்து கொள்ளுங்க. தனித்தனியாய் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆனா அவர் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில். நீங்க ஆண்டவர்ட்ட தரித்திருங்க. ஆண்டவர்ட்ட தனிமைப்படுத்தி உங்களை தனிமைப்படுத்தி என்ன செய்யுங்க? ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசணும்னு சொல்லி என்ன செய்றாரு? விரும்புகிறார். சரிங்களா? இப்ப இந்த 9வது அதிகாரம் நான் இன்றைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முறை நீங்க போய் வாசிங்க. உங்களுக்கும் இன்னும் அநேக பொக்கிஷங்களினால கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரிங்களா? நான் சொல்றேன், ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு இதை சொல்லு, இதை ப்ராஃபட்டிக்கலா சொல்லு, இது இப்படிதான் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்க நீங்க நான் சொல்ல நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு வந்து இந்த ரொம்ப சத்தமா இது வந்து திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியெல்லாம் எனக்கு பேச வராது. அதனால நம்ம இந்த அதிகாலை வேளையில இருக்கிறோம். ரொம்ப அந்த அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா தெளிந்த நீரோடையை போல இருக்குது இல்ல. அந்த அந்த வார்த்தை நீங்க தான் அள்ளி பருகணும். சரிங்களா? எப்படி அதுதான் சொல்றேனே, எப்படி நான் எனக்கு என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, எப்படி சொல்ல வைக்க போறாரு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப கவனித்து நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியா நான் கேட்கிறேன். இந்த 9வது அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல கவனிங்க, நான் சொல்றது எல்லாமே இங்க எழுதப்பட்டவைகள் அல்ல, உங்களுக்காக எழுதப்பட்டவை. ஆமே, இது உங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் நான் சொல்றேன். இதை படிக்கிறத அப்படியே நீங்க எடுக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், வித்தியாசமான ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாரு. நீங்க பண்ணுகிற ஊழியம் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியம். பிதாவாகிய தேவன் மூலியமா நம்ம இன்னைக்கு பெறுகிற எல்லா ஊழியங்களுமே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் கர்த்தர் நமக்காக கொடுத்த ஊழியம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா எப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? இந்த பூமிக்கு வந்தது போல நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற எல்லா காரியமும் பிதாவின் இடத்துல இருந்தே அவர் பெறுகிறார். அப்போ இங்கே சவுலுடைய தகப்பனார் சொல்றாரு, சவுலை கூப்பிட்டு, நீ என்ன செய்ய, தொலைந்து போன, அதாவது இங்க இருக்குது கழுதைகளை, இங்க கழுதைகள்னு இருக்கு, கழுதைகள் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், தொலைந்து போன ஆடுன்னு பேசுவோம். தொலைந்து போன ஆடுகளை நம்ம வந்து என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் கொண்டு வரணும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டாங்கீஸ். என்னன்னா, ஆண்டவர் ஏறி அதுல என்ன செய்ய பிரயாணிக்க விரும்புகிறார். இந்த 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 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மத்தேயுல அழகா எழுதப்படும் எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கும். நீங்க போய் அந்த டாங்கியை கட்டவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க போய் அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க. அது ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை இல்லைங்களா? அப்ப அந்த ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது அது கட்டப்பட்டிருக்கிற கழுதை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுலதான் நான் பிரயாணிக்க வேண்டியது இருக்குது, அதுதான் எனக்கு தேவையா இருக்குது. அதற்காக நீங்க 2 பேர் போய் என்ன செய்யுங்க, அதை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நிறைய நேரம் ஆடுகளை குறித்து யோசிக்கிற நம்ம அந்த கழுதை, அந்த கழுதையில கர்த்தர் ஏறும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது நீங்க பார்க்க முடிகிறது இல்லையா? எருசலேம்ல எல்லாரும் வந்து துதித்தார்கள், அவர் முன்பதாக ஓசன்னா என்று ஓலமிட்டார்கள். இது எல்லாத்துக்கும் பேசிக் என்ன தெரியுமா? கழுதை வரணுங்க. ஆண்டவருடன் வேலை வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கழுதை வேணும், அந்த கழுதையின் மேலதான் நான் ஏறி போவேன். நான் தனிமை நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டு நடந்து போயிருந்தா கூட ஓசனான்னு பாடிருக்கலாமே, இல்ல பாடிருக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற ஒரு மனுஷன், இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மேல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, they have to carry me so that the God's glory will be proclaimed. ஆண்டருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டருடைய மகிமை எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, கழுதைகளை ஆண்டு சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது, கழுதைகள் மேல அந்த ஆண்டோட கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்தும் பொழுது, அதுதாங்க உங்க ஊழியம். அந்த ஊழியத்துல என்ன தெரியுமா, இது எல்லாமே பட்டியல் இல்லாத கழுதைகள், பட்டியல கிடையாது. சோ புறஜாதிகளை நோக்கிதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, நகர்த்தி கொண்டு போவாரு. நீங்க கிறிஸ்தவர்களுக்குள்ள ஊழியம் செய்யறதுக்காக கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு,
கழுதைகளை தேடும்படியா உங்களை எங்க அனுப்புறாரு? அதாவது சிதறி இருக்கிற கழுதைகள். நீங்க என்ன உங்களுக்கே தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? குறித்து வைத்திருக்கிறார். அந்த கழுதைகளை குறித்து வைத்திருக்கிறார். அங்கதான் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, உங்களை அனுப்புகிறார். இந்த ஊழியத்துல நீங்க ஆரம்பித்து இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் எனக்கு தெளிவாய் சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து பென்னிட்ட அதிகமா நாங்க அவங்க ஊழியங்களை குறித்து நான் விசாரித்தது கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஓரளவுக்கு என்ன செய்யுது எனக்கு தெரிய வருது. அதனால எனக்கு வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகுந்த ஆச்சரியம். எனக்கு கர்த்தர் சில காரியங்கள் மறைந்திருக்கிற காரியங்கள் இதுவரைக்கும் வெளிப்படாத காரியங்களையும் சேர்த்து உங்களோடு கூட என்ன செய்யறாரு பேச போகிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? போகிற கழுதை நீங்க கட்டவிழ்க்க வேண்டியது இருக்கும். பார்க்கிற கழுதையை கட்டவிழ்க்க வேண்டியது இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஆண்டவரை அவங்க மேல கேரி பண்ற அளவுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்னா உங்க வார்த்தையானது ஆண்டவரோடு சொல்ல என்ன செய்யும்? அவங்கள கம்யூனிகேட் பண்ணுங்க. கம்யூனிகேட் பண்ண உங்களுடைய வஸ்திரங்களை விரிங்க. அந்த கழுதை மேல உங்க வஸ்திரங்களை போடுங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? தயவு செய்து பகிர்ந்து கொடுங்க. எனக்கு ஆண்டு ஒரு காரியத்தை சொன்னாரு. என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பாரத்தோட நீங்க எப்படி கம்யூனியன் எடுப்பீங்க? ஒருவேளை ஆண்டுகிட்ட ரொம்ப பயபக்தியா எடுக்கலாம். ரொம்ப என்ன செய்யலாம்? ஆண்டுகிட்ட வந்து தகுதியோடு கூட எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஏன்னா ஒரு சில நேரம் வந்து அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, ஆண்டு எனக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்குல்ல. ஆண்டு சொன்ன இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொல்லிருக்கிறாரு. ஆனா அது எங்க தெரியுங்களா? எல்லாவற்றிலுமே நான் வந்து கம்யூனியனை பல காலமா அழுதுட்டு எடுத்துட்டு இருக்கு. எப்ப போனாலும் என் கண்ணுல கண்ணீர் கொட்டிட்டே இருக்கும் அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எங்கிட்ட கேட்டாரு. எங்க 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 சர்ச்ல எல்லாம் வந்து பிரெட் கிரம்ஸ் அந்த அழகா கட் பண்ணி அந்த சைஸா கொடுப்பாங்க. அந்த பிரெட் கிரம்ஸ பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படியே என்ன செய்யும்னா அந்த காற்றுல ஆடிக்கொண்டு இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார். நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். ஆண்டவரே, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். முதல்ல நான் ரட்சிக்கப்பட்ட போது என் கூட யாருமே கிடையாது. அப்ப நான் மாத்திரம்தான் அந்த கம்யூனியன் எடுப்பேன். ஒவ்வொரு நாள் அழுவேன். என்னோடு கூட ஆண்டவரே என் குடும்பம், என்னோடு கூட இல்ல என்னோட சந்ததி, என்னோடு கூட என்னுடைய சொந்த பந்தங்கள், இது எல்லாமே நான் நினைச்சு பார்ப்பேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உன் கரத்துல நீ வைத்திருக்கிற அந்த 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 அப்பத்தை நீ புசிக்கிறல்ல, அந்த ஒவ்வொரு பிரெட் கிரம்ஸ்க்கு மேலயும் ஒரு ஆத்மா எழுதப்பட்டிருக்கு. வினோதா, உன்னை நம்புறேன், நீ பகிர்ந்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறையும் என்னால சந்தோஷமா உட்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே, இன்னும் இவ்வளவு பேருக்கு நான் சொல்லலையே, இன்னும் இவ்வளவு பேரை நான் உங்க சமூகத்துக்கு கொண்டு வரலையே, அவங்களோடது சேர்த்துதானே நான் என்ன செய்யறேன், நான் வந்து கம்யூன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அந்த நபர்களை நான் சந்திக்கணும் ஏசப்பா. அவங்கள உங்களோட கம்யூன் பண்ணி வைக்கணும்னா, அவங்க எப்படியாவது உங்களோடு கூட உறவாட வைக்கணும். எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒரு கடனாளியா தாங்க நான் வந்து அந்த கம்யூனியன் எடுக்கிறேன். அதுல இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். அந்த பிரெட் கிரம்ஸ்ல எத்தனை ஆயிரங்கள் பிரெட் கிரம்ஸ் இருக்கும்ல, கிட்டத்தட்ட பல்லாயிரம் பிரெட் கிரம்ஸ் இருக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்துமா இருக்குங்க. ஒவ்வொரு ஆத்துமா இருக்கு. நான் சொல்லட்டுமா? நீங்க போகிற ஸ்தலத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத நீங்க உங்க இருதயத்துல சுமக்கணும். 2 பேர் கேக்குறாங்க, இட்ஸ் ஓகே. ஒரு 3 பேர் கேக்குறாங்க, ஓகே. ஒரு பரவாயில்ல. ஒரு சில பேர் கேக்குறாங்க. நோ, எவ்ரிபடி இட் இஸ் கவுண்டட் பை த லார்ட். ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறார். நீங்க தேடி போகல. நீங்க கழுதைகளை தேடி போறது உண்மைதாங்க. ஆனா அவருடைய கழுதைகளை அவர் உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துறாரு இல்லையா? சோ அத்தனை கழுதைக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன? உங்களுக்கு கிடைத்த அந்த பரிசுத்த சால்வைய, உங்க மேல போடப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? எனக்கானதுங்க, அது எனக்கானதுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஆமா, உங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா நீங்க அதை என்ன செய்யணும் தெரியுமா? பகிர்ந்து கொடுக்கணுங்க. அது மேல போடுங்க. அப்பதாங்க ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அந்த அந்த அதனுடைய கழுதையின் மேல விரித்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வந்து அதுக்கப்புறம் தாங்க இயேசு ஏறினார். அதுக்கப்புறம் தான் இயேசு ஏறினார். தங்கள் வஸ்திரங்கள் எடுத்தாங்க. அவங்க யோசிக்கல, ஐயோ கழுதை மேல போடுறோமே, நம்ம வஸ்திரத்தை போடுறோமே. இல்ல, நோ, அதை பார்க்கல அவங்க. ஏன்னா அது கொடுத்ததே இயேசுதான்.
சீஷர்கள் எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களோ அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் இயேசுதாங்க சந்திச்சாரு. அப்ப அவங்களுடைய வஸ்திரத்தை போடுறாருன்னா என்ன? இயேசு கொடுத்த வஸ்திரம். இன்னைக்கு நீங்க போடுற வஸ்திரம் உங்க வஸ்திரம் இல்ல, இயேசு உங்களுக்கு கொடுத்த வஸ்திரத்தை பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொடுக்கும் போது ஆண்டவரோடு கூட என்ன செய்றீங்க? அந்த ஆத்துமாக்களை நீங்க என்ன செய்றீங்கன்னா கனெக்ட் பண்ணி தர்றீங்க. சரிங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மினிஸ்ட்ரி. நிறைய நேரம் என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம வந்து அங்க போகிறோம், இங்க போகிறோம். இட் இஸ் அ மிஷன் ஒர்க். ஆனா நான் சொல்றேன், இட் இஸ் அ பர்டன்ஃபுல் ஒர்க். இது உங்களோட ஆத்தும பாரத்தினால் நிறைந்த வேலை. இது சும்மா போயிட்டு நானும் பண்றேன், எல்லாரும் பண்றாங்க, என்னோட ஒர்க் என்ன? இதுல என்னோட ஒர்க் என்ன? நான் இங்க இருக்கிறேனா? நான் இந்த டீமா? நான் அந்த டீமா? எனக்கு இந்த வேலை மட்டும்தான் இல்ல. எவ்ரி ஒன், நீங்க எல்லாருமே ஆத்துமாக்களுக்காக, அந்த கழுதைகளுக்காக போறீங்கன்னா அந்த கழுதைகளை குறித்ததான பாரம் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா யூ ஆர் டூயிங் சம்திங் மினிஸ்ட்ரியில. அது வந்து நான் எனக்கு மினிஸ்ட்ரின்னு கூட நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாரும் என்ன அது என்ன ஆயிடுன்னு தெரியுமா? நீங்க எடுக்கிற ஒரு பார்ட்டேக்கிங்கா இருக்கும். சும்மா போறேங்க, நான் போறேங்க, நான் வரேங்க. இல்லைங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நம்புற. நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா சொல்றேன், யூ ஸ்டாண்ட் ஸ்டில். பட் யூ ஸ்டாண்ட் ஸ்டில். இது வந்து ஒரு ஒன்லி ஃபார் பெனியல். நோ, உங்க எல்லாருக்குமான வார்த்தை. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேசுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் உண்மையா சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால உங்க எல்லாருக்குமே அந்த பாரம் வரணும். இந்த கழுதைகளை தேட கர்த்தர் அனுப்புகிறார். ஒவ்வொரு கழுதை மேல ஏசு ஏறுகிற வரைக்கும் நான் அது பிரயாசப்படுறேன். நீங்க எவ்வளவு மணி நேரம் அந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த 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 கழுதைக்காக கண்ணீர் விடுங்க. அந்த கழுதைகளுக்காக கண்ணீர் விடுங்க. நீங்க எவ்வளவு டீமா வந்து ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? டீமா வந்து உங்க வேலையை பார்ப்பீங்க. நான் சொல்றேன், ஒரு 2 மனுஷங்க அந்த கழுதைகளுக்காக போகிற வரைக்கும் அழுகட்டுமேங்க. போகிற வரைக்கும் அழுகுங்க. அந்த இடத்த விட்டு கடந்து வர வரைக்கும் அழுகுங்க. அந்த அந்த கழுதைகளுடைய எல்லா காரியங்களும் நீக்கப்பட கண்ணீர் விடுகிற ஒரு கூட்டம் கட்டாயம் வைக்கப்பட வேண்டும். அந்த பாரம் வேணும். அந்த பாரம் இல்லாமலாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நீங்க தயவு செய்து கேளுங்க. ஏன்னா உங்களை நீங்க மறுபடியும் அந்த கழுதைகளை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நான் சொல்லட்டுமா, உங்க வஸ்திரங்களை விரித்து கர்த்தரிடத்தை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கட்டாயம் அந்த அந்த கழுதை என்ன செஞ்சிருவாரு? அதை வந்து ஆண்டவரால் அணுகவே முடியாத கழுதை. அதுக்கு நடுவுல 2 பேர் போய் என்ன செய்யணும்? உங்க கட்டை விழுக்கணும். ஒவ்வொருத்தரோட டெலிவரன்ஸ்க்காக போராடுங்க. எல்லாம் போறதுக்கு முன்பதாக போராடி ஜெபிச்சுட்டு போங்க. அந்த அந்த கழுதைகளை கட்ட விழுத்து ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க வாங்க. தட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி. தட் இஸ் யுவர் மினிஸ்ட்ரி. இத வந்து சவுளுடைய தகப்பனார் சொல்றாரு, போ கழுதைகளை தேடு, போ கழுதைகளை தேடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாருங்க. ஓகேங்களா? அடுத்த காரியம் பாருங்க. அடுத்த ஆண்டு என்னோடு பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க முதலாவது போறது ஃபைண்ட் த ஃபாதர்ஸ் டாங்கீஸ். அதுக்கப்புறம் அந்த 4வது வசனம் சொல்லுது, அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் இல்ல சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகள் காணவில்லை. இட் இஸ் a prophetic address to you people. இது ரொம்ப தெளிவாண்டு சொன்னீங்க. நீங்க அநேக ஹில்ஸ கடந்து போவீங்க. ஹalleluya. அநேக நாடுகளை கடந்து போவீங்க. You are going to conquer the nations. You are going to conquer the lands. You are going to see the donkeys in the many of the lands you never ever இல்ல நீங்க போனதே இல்லைங்க. நீங்க போயிராத, நீங்க கால் வைத்திராத தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். தேசங்களுக்கு உங்களை கொண்டு போவார். இங்க சொல்லப்பட்டிருக்க காணவில்லை. இங்க போனோம், பார்த்தோம், மலைகள் the hills. நிறைய ஹில்ஸ் நீங்க போவீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்க எல்லா வார்த்தைகளையும் கவனித்து பாருங்க. பல நாடுகளையும் பல மலைகளையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை கொண்டு போவாரு. உங்களை கொண்டு போவாரு. அதனோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது there is no donkeys. there is no donkey. அவன் தேடி போன கழுதை இல்லையா? ஆண்டவர் எனக்கு அதுல ஆண்டவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னது எழுதி வச்சிருக்கிறேன். you will be going to the nations at the same time. ஆண்டவர் சொல்ற, திருப்தி அடைஞ்சிடாதீங்க. நான் அங்க போயிட்டு வந்துட்டேன், நான் சிங்கப்பூர் போயிட்டேன், அதனால பெரிய காரியம் செஞ்சுட்டார், முடிஞ்சு. நோ, இட் நெவர் எண்ட்ஸ்.
இட் நெவர் எண்ட்ஸ். நான் சொல்றேன், அதான் கழுதைகளை காணல, இன்னும் நான் கழுதையை பார்க்கணும், இன்னும் நான் கழுதைகளை பார்க்கணும், இன்னும் நான் கழுதைகளை பார்க்கணுங்கிற அந்த thirst உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் இந்த வார்த்தையை படிக்கும் போது நாங்க நினைச்சேன், என்ன ஆண்டவரே இப்படி இருக்கே, காணவில்லை காணவில்லை. ஆமா, நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. போதும், இவ்வளவு அப்பா நாங்க இவ்வளவு மலைகளுக்கு போயிட்டோம், இவ்வளவு இடத்துகளுக்கு போயிட்டோம், இவ்வளவு ஆத்துமாக்களை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு நாள் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. யூ நீட் கேளுங்க, ஒவ்வொரு முறையும் கேளுங்க, ஆண்டவரே இங்க போன ஒரு 100 பேர் சந்திச்சோம் ஆண்டவரே, அடுத்த இடத்துக்கு போறோம், இன்னும் பல கழுதைகளை எங்களுக்கு கொடுங்க, இன்னும் பல கழுதைகளை கொடுங்க, இன்னும் பல இடங்களுக்கு எனக்கு கொண்டு போங்க. ஒரு நாளும் ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஓகே நான் அங்க போயிட்டேன், அந்த அந்த மேட்டிமா வந்துடக்கூடாது, அங்க போயிட்டோம், நாங்க அங்க ஊழியம் செஞ்சுட்டோம், நாங்க எங்க போகிறோம், நாங்க அங்க போறோம். ப்ளீஸ் நான் உண்மையா சொல்றேன், என் லைஃப்ல நான் வந்து ஆண்டவர் என்னை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போகும்போது நான் இப்ப வரைக்குமே எங்கேயுமே போய் நாங்க இதை போனோம், நாங்க இப்படி போயிட்டு வந்தோம், நாங்க அப்படி போயிட்டு வந்தோம், எதுவுமே நான் சொன்னதே கிடையாது. எல்லாரும் யாராவது கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இது என்னால் உண்டானது இல்லைங்க. 36 ஸ்டேட் போறதுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை. ஆனா கர்த்தர் கொண்டு போனார், கர்த்தர் செய்தார். எதுனால நான் சொல்றேன், ஏன்னா நீங்க போக 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 போக, ஏன்னா அங்க போடப்பட்டிருக்கிறது நீங்க தேசங்களுக்கு போவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேசத்திற்கு போனாலும் நம் தகப்பனுடைய காரியம் மாத்திரம்தான் நமக்கு மேன்மை. அவர் தான் உங்களை கொண்டு போகிறார், அவர் தான் உங்களுக்கு திராணி, அவர் தான் எல்லாவற்றையும் சந்திக்கிறார், அவர் தான் உங்களை என்ன செய்யறார், குறித்த இடத்திற்கு கொண்டு போகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கையினால் வந்த பிரயாசங்கள் எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. என்னைக்குமே நம்முடைய இருதயத்துல நான் இங்க போயிட்டு வந்தேன், நான் அங்க போயிட்டு வந்தேன்னு தனிப்பட்ட விதத்துல கூட நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது. நீங்க மேன்மை பாராட்டி இருக்கக்கூடாது, இல்லைன்னா நீங்க ஆகாதவனாய் போய் விடுவீங்க, ஆகாதவளாய் போய் விடுவீங்க. உண்மையா சொல்றேன், மினிஸ்ட்ரி இஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல வைக்க நமக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் இதை காட்டிலும் பெரிதுதான் செய்வார், இன்னும் பெரிய காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க வந்து இங்க இருக்கிற சாதாரண ஸ்டேட்ஸ்க்கு போறீங்க, நாளைக்கு உங்களை வந்து நாடுகளுக்கு கொண்டு போக போகிறார், தேசங்களுக்கு கண்டங்களுக்கு கொண்டு போக போகிறார். இந்த வார்த்தை அப்படிதாங்க சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரோட காரியம் வீணா போயிடுங்க. So you have to be very sensitive towards God's voice or God's plan. அதுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல அங்க போயிட்டு உண்மையா நாங்க ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அது வந்து கார்ப்பரேட் ஊழியத்துல இருந்து அது எங்களுடைய இயேசுவின் எக்கால ஊழியம் வரைக்கும் நாங்க இது வரைக்கும் பின்பற்றுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாங்க எந்த தேசத்துக்கு போனாலும், தேசம்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் தேசங்கள்லாம் போனது இருந்தாலும் கொண்டு போவார். அப்போ இங்க நாங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எங்கேயுமே ஷாப்பிங் போனது கிடையாது, எங்கேயுமே ஊர் சுத்தி பார்த்தது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. நான் கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார், நான் சொல்றது கர்த்தர் அறிவார். நாங்க பிரேயர் ரைடு போகும்போது கூட அது பிரேயர் ரைடா மாத்திரம்தான், பிரேயருக்கு மாத்திரம்தான், வேற எங்கேயுமே நாங்க சுத்தி பார்த்தது கிடையாது. லெஷர் டைம் நாங்க வந்து பிளான் பண்ணதே கிடையாது. தெர் இஸ் நோ லெஷர் டைம். நீங்க நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. எப்பவுமே நம்மளோட மைண்ட் என்ன செய்யக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது. இங்க இது கிடைக்கும், எனக்கு அங்க அது கிடைக்கும், எங்க இதுல நான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாலிசி என்ன தெரியுமா, நாங்க போகிற இடத்துல இருந்து எதையும் வாங்கிட்டு வரக்கூடாது, நம்ம போகிற நோக்கத்தை மட்டும்தான் நிறைவேற்றிட்டு வரணும். அதனால அந்த எண்ணமே எங்க யாருக்குமே இருக்காது. நாங்க யார கூட்டிட்டு போனாலும் ஒருத்தருக்கு கூட அந்த எண்ணம் இருக்காது, நம்ம இங்க போலாமா, இதை பார்க்கலாமா, இது நல்லா இருக்கே, இது வாங்கலான்னு அவங்களோட மைண்டு கூட என்ன செய்யாது, டைவர்ட் ஆகாது. ஏன்னா நாங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டு போய் நாங்க கூட ஒரு 13 பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 13-14 பேர் ட்ராக் சொல்லியதுக்காக நாங்க அகமதாபாத் போயிருந்தோம். அப்போ நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கேளுங்க. அப்போ நாங்க சூரத்தும் அங்க இருந்து அகமதாபாத்ல இருந்து சூரத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அங்க வந்து அதிகமான என்னது கார்பரேட் கம்பெனிகள் இல்லாம இருந்தா கூட ஆண்டவர் எங்களை வந்து அங்க போய் பிரேயர் ரைட் பண்ணணும், அங்க வந்து நீங்க பாரத்தோடு ஜெபிக்கணும், நிறைய பொருளாதார ரீதியில நிறைய காரியங்கள் அங்க இருக்குதுன்னு சொல்லி எங்களை கொண்டு போனாங்க. அப்ப நாங்க போனோம், 13-14 பேர் போனோம். அப்ப பிரேயர் ரைடுக்கு 2 டீமா பிரிஞ்சு நாங்க போனோம். கவனிங்க, அங்க பாத்தீங்கன்னா சூரத் வந்து எப்படின்னா
பயங்கரமான இந்த நிறைய அங்க பொருட்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கும், எல்லாமே குறைவா இருக்கும். சரின்ட்டு எங்களுக்கு வந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், நல்ல அந்த ஹோல்சேல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டா அந்த மாதிரி. ஆனா நாங்க ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்க ப்ரேயர் பண்ணோம். என் கூட வந்து ஒரு சகோதரி ஒரு நிமிஷம் கூட அவங்கனால ப்ரேயர் பண்ண முடியும். ஐயோ இந்த பாருங்க 250 ரூபா தாங்க, அங்கெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த 1500 ஒரு 2 சாரி வாங்கிக்கிறேங்க, ஒரு இது வாங்கிக்கிறேங்க, நான் அதான் வாங்கிக்கிறேங்க, இதான் வாங்கிக்கிறேங்க. அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்ங்க. இல்லங்க, நீங்க யூ ஆர் சாக்ரிஃபைசிங் எவ்ரிதிங். நம்ம மனுஷிகத்துல தான் இருக்கிறோம், மாம்சத்துல இருக்கு. நான் இன்னைக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க 36 ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை பார்த்திருக்கிறோம். நான் ஒன்று கூட நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது கிடையாது. ஆத்துமா மாத்திரம்தான் எங்களுடைய நோக்கெல்லாம். கர்த்தர் எங்களை எதற்கு அனுப்பினாரோ அதற்கு மட்டும்தான். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இட் இஸ் டைவர்ட்டிங் யுவர் வில். அதாவது ஆண்டோட வில்ல டைவர்ட் பண்ணிரும், ஆண்டோட போக்கஸ டைவர்ட் பண்ணிரும். இது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கலாம். அங்க அவ்வளவு தூரம் போறோம்க்கா, நாங்க இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அதுதான், தட் இஸ் சாக்ரிஃபைஸ், தட் இஸ் ரியல் மினிஸ்ட்ரி. மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எதற்காக போகிறோம்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். இல்ல நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? நான் இங்க போறேன், இங்க இதுதான் ரொம்ப இதுவான்னு கேட்டுட்டு மைண்ட்ல என்ன செய்வீங்க? அதையும் எடுத்துட்டு போவீங்க. அப்ப உங்க மைண்ட் எப்படி தெரியுமா சொல்ல, இது எப்ப முடிப்போம், நம்ம அங்க எப்ப போவோம், இதுக்கு பிளான் பண்ணிருக்கிறோமா, அந்த டைம்ல போவோமா? இல்லங்க. கலப்படம் இல்லாத காரியத்தை கர்த்தருக்காக செய்யணும். எந்த காரியம் வரக்கூடாது. உங்களை கர்த்தர் கொண்டு போவாருங்க. நான் உண்மையில சொல்றேன், எவ்வளவு காரியம் நம்ம கண்களுக்கு படும். ஆனா நிஜமா சொல்றேன், கர்த்தரோட காரியம் மேன்மையா இருக்கணும். ஒரு மனம் கெட்டு போயிடக்கூடாது. எந்த தருணத்துல ஒரு மனம் கெட்டு போக கூடாது. இது மனுஷனுடைய மைண்ட கரெக்ட் பண்ணிரும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கா, எவ்வளவு மினிஸ்ட்ரியில போறவங்க எதாவது வாங்கிட்டு வராங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்னென்னமோ சொல்றாங்க. அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்கப்பா, அவங்களாம் ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க, சரியா? ஆனா அவங்கள நம்பாம கர்த்தர் உங்களை நம்புறாரு பாத்தீங்களா? அதுதான் வித்தியாசம். தட் இஸ் டிஃபரன்ஸ். அவங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்க பெரிய ஊழியக்காரங்க. தே நோஸ் இட், தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆண்டருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, கர்த்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஆண்டர் ஏன் தெரியுமா உங்ககிட்ட என்கிட்ட வந்து நிக்கிறாரு? ஏன் வந்து உங்களோட மெடிக்கல் ஃபீல்ட்ல ஆள் இல்லாமையா? உங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க இல்லாம இருக்கிறாங்களா? இல்ல பெரிய பெரிய நல்ல கிரைஸ்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இல்லாமலாம் உங்ககிட்ட வந்து நிக்கிறாரு? நோ. ஆண்டவர் அவரோட காரியத்தை மட்டும் நீங்க செய்வீங்கன்னு நம்பி வந்து நிக்கிறாரு. தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. கர்த்தருக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியலன்னா நீங்க கர்த்தரை எல்லா விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். நாங்கெல்லாம் வந்து சாப்பிடுற பண்டத்தை தவிர வேற எதையுமே அங்க வாங்க மாட்டோம். நான் உண்மையை சொல்றேன். ஏன் தெரியுமா? அந்த மைண்ட் செட்டே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களை அப்படிதான் கர்த்தர் உருவாக்கி இருக்காரு. கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் சொன்னதை மாத்திரம் செய்யறவங்க இருக்கிறீங்களா? உங்களால அப்படி இருக்க முடியுமா? அவங்க யார் தெரியுமா? எப்படி தெரியுமா? உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட உங்களால வந்து எப்படி இருக்க முடியாதுன்னா, இஷ்டம் போல வாழ்றீங்களா? கண்டிப்பா உங்களால அங்க போயும் அப்படிதான் இருக்க முடியும். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய வெள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள உங்களை வந்து என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். யூ ஹாவ் டு பி ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா மாறணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொன்னா நீங்க செய்யுங்க. பட் ஆனா ஆண்டவர் எங்களை வழி நடத்துனதை நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் முதல் காரியம் சொன்னேன், கர்த்தருடைய கழுதைகளை தேட போறீங்க. பாரத்தோடு தேடுங்க, பாரத்தோடு ஊழியம் செய்யுங்க. நீங்க பார்க்கிற நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் ஒவ்வொருத்தரையும் பாக்குறேன் ஏசப்பா, ஒருத்தர் கூட வீணா போயிடக்கூடாது. என் கண்களை கண்ணீரோடு பாருங்க. அந்த ஆத்மாக்களை கண்ணீரோடு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் நினைவு கூறுவார். நீங்க பார்த்த ஒவ்வொரு ஆத்மாவும் நினைவு கூறுவார். அதுதான் முதல் காரியம். 2வது காரியம் நான் சொன்னேன், யூ ஆர் கோயிங் டு பி நேஷன்ஸ். நிறைய காரியங்கள், நிறைய இடங்களுக்கு ஆண்டு கொண்டு போவார். உங்களை நம்புறார், உங்களை கொண்டு போவார். ஆனா சொல்றாரு, திருப்தி அடைஞ்சிடாதீங்க, உன்னை பார்த்து மலைச்சு நின்றாதீங்க. நாங்க இங்கேயே வந்துட்டோம், இங்கேயே பார்த்துட்டோம், இதையே பார்த்துட்டோம்னோ, எங்க போனாலும் ஹம்பிள் யுவர் செல்ஃப். நம்ம இதுக்கு எங்க வந்தோமோ அதை பண்ணுங்க. சில டைம் இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்னு ஒண்ணு வைப்போம். அதுவே கூட கர்த்தரிடத்துல கேட்டு செய்யுங்க.
அது உங்களோட பிரயாணங்களை குறித்தோ உங்களுடைய மேன்மை குறித்தோ வந்துடவே கூடாது. அது உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன செய்யலாம், நல்லா துதிச்சு ஆராய்ச்சிக்கலாம், நன்றி செலுத்திடலாம். எல்லாத்துலயும் கவனம். பிசாசு எந்த இடத்துல உங்களை கீழே தள்ளலாம், எப்ப ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்யலாம், நம்மளை கொண்டே ஆண்டவருடைய மகிமையை குறைக்கலாம்னு பார்த்துட்டே இருப்பான். சோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஸ் பர் தி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி. கவுன்சில் ஆஃப் காட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால நல்லா கவனித்து நீங்க என்ன செய்யுங்க, பண்ணுங்க. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா. அதுவே நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ஃபாதர். சவுல் சொல்றான், ஒன்னும் கிடைக்கல, போலாம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம அப்பா கிட்ட போலாம்டா அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல தான் அழகா இருக்கு, ரிட்டர்ன் டு ஃபாதர். யூ ஹாவ் டு ரிட்டர்ன் டு ஃபாதர் எவ்ரி டைம். ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவர்கிட்ட போகணுங்க. இப்போ நீங்க போயிருப்பீங்க பல இடங்களுக்கு, பல விதமான காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க. சோ நீங்க டோன்ட் டேக் இட் இன் தி சேம் வே. நான் போன தடவை எப்படி ஊழியம் பண்ணேன், அதே மாதிரிதான் நான் இங்கேயும் போய் ஊழியம் பண்ண போறேன், நான் இந்த இடத்துலயும் இதே மாதிரிதான் நான் பிளான் பண்ண போறேன் அப்படின்னு தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க. டோன்ட் டேக் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த கரண்ட் பிளான். சரிங்களா? தயவு செய்து இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் பேசும்போது. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் போங்க ஆண்டவர் சமூகத்துக்கு. ஆண்டவர் என்ன செய்யணும்பா, என்ன செய்யணும், இங்க ஏதாவது நாங்க புதிதா செய்ய வேண்டியது இருக்குதா, இல்ல பழைய காரியங்கள் ஏதாவது நாங்க தவறா செஞ்சதை விட வேண்டியது இருக்குதா, இல்ல நான் போன காரியங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்றது உணர்த்தும் போது அது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணணும். அது எல்லாத்தையும் கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் சொல்லணும். நீங்க போன ஒரு கூட்டத்துல ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வந்திருக்குது அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு அப்பா அதோடய போவோம், அதோடய செய்வோம் அப்படின்னா நோ. அந்த தவறை நீங்க சரி செய்து கொள்ளணும். அடுத்தடவை போகும்போது தெளிவா சொல்லிடணும், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு எது நினைக்குமா, இந்த பொண்ணு அப்புறம் வராம போயிரும், இதுகிட்ட எது சொல்லணும். நோ, பரவாயில்ல, யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாகவோ அங்க எதையாவது தப்போன்னு சொல்லணும். தயவு செஞ்சு போல்டா சொல்லிருங்க. ஓகேங்களா? உணர்த்தப்பட்டு சரி பண்ணப்பட்டு வரட்டும். ஆனா தயவு செய்து உணர்த்தப்படாம கர்த்தருடைய காரியத்தை ஒருவருக்கு எடுத்து போட ஆகாமிய கூடாரத்துல ஒருத்தங்க வாசம் பண்ணாலும் முடிஞ்சிரும். சோ அதனால நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் டு த ஃபாதர். சரிங்களா? அடுத்து இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செகண்ட் ஹாஃப்ல, ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். அதாவது இங்க என்ன சொல்றாரு, நம்ம போலாம், நம்ம அப்பா கிட்ட போலாம்னு சொல்லும்போது அங்க அந்த வேலைக்காரன் சொல்றான், இல்ல இங்க ஒரு ப்ராஃபட் இருக்கிறாரு, ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் நடக்கும், நம்ம போய் அங்க விட்டு கேட்போம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, ஒருவேளை நம்ம எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன காரியம்னாலும் அவர் நமக்கு போதிப்பாரு, அவர் நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. So here ஆண்டவர் சொல்றாரு, there is a prophetic movement should be going to be on in your each and every travel. உங்களுடைய திட்டங்கள்ல இனி வருகிறது, நீங்க காத்திருக்கிறீங்க இல்லையா, இந்த நாட்கள் நான் சொல்றேன், the prophetic movement is going to on in your ministry. இது என்ன தெரியுமா, நிறைய ப்ராஃபிட்ஸ் உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எழுப்புவார். பட் ஐ வில் டெல் யூ, whatever you are receive it as a prophetic word, you just ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட வச்சு, எஸ் லார்ட் இது உங்க காரியமா. ஏன்னா நிறைய ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ் வரும், நிறைய ப்ராப்பர்ட்டிக்ஸ் வேர்ட் வரும். ஈவன் உங்ககிட்டயே ஆண்டவர் நிறைய ப்ராப்பர்ட்டிகளா என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க. சரியா? இது நான் உங்களோட மினிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி ரொம்ப ப்ராப்பர்ட்டிக்கலி மூவ் ஆகுங்க. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஓகே, அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நான் அப்படியே ஒன்னொன்னா தியானிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் என்னோட இருதயத்துல வைத்து கொண்டே இருந்தார். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, வருகிற நாட்கள்ல உண்மையா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். நாட் ஒன்லி பெனியலோடு கூட இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் பேசுவார். ஆனா நான் ஒரு வார்த்தை நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அதிகாலையில நான் எழும்பிய ஆயத்தமாயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு 2-3 காரியங்கள் சொன்னார். நான் ப்ரிப்பேர் பண்ணாதது. ஓகேங்களா? சில பேர் இருக்கிறீங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அன்றைக்கு மிரியாம் இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய காரியத்தை மோசே செய்து கொண்டிருந்தாரு. அப்ப இந்த ஆரோன்னு பாத்தீங்க அப்படின்னா கன்றுக்குட்டியை செஞ்சுட்டான். ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருந்தாரு. இஸ்ரேல் ஜனங்களை நடத்தணுங்க.
நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு பாக்குறது வேணா ரொம்ப அற்பமா இருக்கலாம். இன்னும் அடையாளப்படுத்தப்பட மினிஸ்ட்ரி அடையாளப்படுத்தப்படாத வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து மறைச்சு வச்சிருக்கிறாருனாலே மேன்மை பெருசா போய் ஆர்டி போஸ்ட் அடிக்க வேண்டாம், ஒட்ட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். சரியா? கர்த்தர் நம்மளை அடையாளப்படுத்தினாருன்னா மகிமையை அடையாளப்படுத்துவார். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நம்ம என்ன செய்யணுமா, கர்ப்பத்தின் கனியை போல சுமக்கணும். வெளியே தெரியாது, பட் அதுக்கு உண்டான குரோத்துக்காக நீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். விட வேண்டியவங்களை விடணும். இல்ல இதுதான் சாப்பிடணும். பிள்ளை வயிற்றுக்குள்ள இருந்தா சும்மா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, இஷ்டம் போல படுக்க முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதாங்க மினிஸ்ட்ரி அப்படிதான் என்ன செய்யணும், நம்ம சுமக்கணும். சரியா? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஆரோன் மோசையோடு கூட தான் இருந்தார். மோசை என்ன சொன்னாரோ ஆரோன் செஞ்சார். ட்ரூ, வெரி ட்ரூ. நான் சொல்றேன், there are so many ஆரோன்ஸ் here. அதாவது பெனியலோடு இணைஞ்சிருக்கிற நிறைய ஆரோன்கள் இருக்கிறீங்க, மிரியாம்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறாரு. யாரும் அழைப்பு இல்லாம இங்க வரல. நோட் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ். ஓகேவா? ஆனா ஏன் ஆரோன் வந்து கன்றுக்குட்டியை செஞ்சார் அப்படின்னா, எப்படி மோசே ஆண்டோட வார்த்தையை பெற்றானோ அதே போல ஆரோன் பெறவில்லை. அங்க அதுதான் பிரச்சனை. எப்படி ரிசீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆரோன் வந்து ரிசீவ் பண்ணல. அதனாலதான் அங்க வந்து என்ன செய்ய முடியல அவங்கனால. மோசே புரிந்து கொண்ட அளவுக்கு, மோசே நின்ற அளவுக்கு, மோசையோட வைராக்கியத்தின் அளவுக்கு ஆரோனுக்கு இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறவங்களா நீங்க மாறணும். ஜஸ்ட் ரிசீவிங் ஃப்ரம் பெனியல், ஜஸ்ட் டூயிங் இட். ஓகே, இது வரைக்கும் பண்ணிருக்கிறீங்களா? சந்தோஷம், நல்லது, தப்பே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தரிடத்துல போனா மட்டும்தான் இந்த தரிசனத்தை உண்மையா சுமக்கவும் முடியும், உண்மையா அதை புரிந்து கொள்ளவும் முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னாங்க செய்யறோம், ஆனா அதுல சரிப்படாது. சில நேரங்கள் ஆர்வனை போல தப்பு செஞ்சிருவோம் நம்ம. அதனால கவனமா இருக்க ஆண்டவர் எனக்கு வந்து அது சொன்னார். இன்னொரு காரியம், மிரியாம போல ஒரு சிலர் நீங்க பெனியலுக்கு விரோதமா முறுமுறுத்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா நான் சொல்றேன், நான் ஆண்டவர் சொன்ன அதாவது என் இருதயத்துல போட்ட வார்த்தை தான் சொல்றேன். ஒருவேளை உங்க இருதயத்துல அவங்க மட்டும்தானா, கர்த்தர் அவர்கிட்ட இப்படிதான் பேசுவாரா, அவர் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, இப்படி பண்ணிடுவாரா, அப்படி பண்ணிடுவான்னு நீங்க சொன்னீங்கன்னா, பெனியல் ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார். உங்ககிட்ட கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார். பி கேர்ஃபுல். தயவு செஞ்சு அந்த மாதிரியானது செய்யாதீங்க. ஏன்னா இந்த காரியம் என்ன ஆயிரும்னா, கர்த்தருடைய பிரதான திட்டத்தை கெடுத்து போட்டுரும். நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டதின் முகாந்திரம் பெருசு. நீங்க அழைக்கப்பட்ட முகாந்திரம் பெருசு. இதுல நீங்க ஒரு நாள் நான் சொல்றேன், மோசேக்கு மாத்திரம் எல்லாம் செவி கொடுத்திருந்தா, மோசைய மாத்திரம் எல்லாரும் பின்பற்றி இருந்தா, எல்லாரும் அழகா கானான் தேசத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா நிஜமா நான் சொல்றேன், அவனுக்கு விரோதமா எழும்பின கூட்டங்கள் எத்தனை, ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்படி மோசைனால சகித்து கொள்ள முடிஞ்சது, பொறுத்து கொள்ள முடிஞ்சது. அத்தனை ஜனங்களும் அவனை வந்து கல்லறிய பார்த்தாங்க, அத்தனை பேர் முறுமுறுத்தாங்க, அவனுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் செய்தாங்க. ஆனா எப்படி தெரியுமா மோசைனால இருந்து முடிஞ்சது? ஏன்னா மோசே கர்த்தரோடு பேசிக்கொண்டிருந்தான். அதனாலதான் நான் இப்பவும் சொல்றேன், அது மோசேக்கு வேணா அந்த கிருபை அப்ப அவனுக்கு மாத்திரம் கிடைச்சிருக்கலாம். ஆனா இப்ப எல்லாருக்குமே அந்த கிருபை இருக்கு. தயவு கூர்ந்து நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா நீங்க கர்த்தரோட காரியத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது. எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா, எனக்கு இந்த லீடர்ஷிப், எனக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்றத அப்படியே நான் ஒபே பண்ணுவேன். நோ மோர் எனி அதர் ஆர்குமெண்ட். நோ. எனக்கு நான் அந்த மாதிரியும் போயிருக்கிறேன். என்னையும் கர்த்தர் வந்து லீட் பண்ணி என்னை கூட்டு போயிருக்கிறாரு. அப்பவும் நான் எல்லாத்தையும் லிசன் பண்ணுவேன். பட் டெஃபினட்டா நான் சொல்றேன், கர்த்தருடைய காரியமா இருந்தா அது ஓகே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் லிசன் பண்ணுவேன், பட் ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மனுஷங்க சொல்ற எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னா மட்டும்தான். சில நேரங்கள் அது ரொம்ப கடினமா தான் இருக்கும். சில நேரங்கள் ஒரு சிலரை வேண்டான்னு சொல்லுவாரு, ஒரு சிலரை வச்சிரு வேண்டாம் இவங்க கூட்டிட்டு போகாதுன்னு சொல்லுவாரு. நான் பேச்சு பண்ணிருக்கேங்க அதெல்லாமே. நோன்னு சொல்லுவாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு காரியத்தோட சொல்லுவார் வேண்டாம் அப்படின்னு. அப்ப வந்து நான் பிரேயர் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணாம சொல்லுவேன், இல்ல கர்த்தர் இந்த காரியத்தை சரி செய்ய சொல்றாரு, அதனால இந்த ட்ரிப்புக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னா நிறைய வாங்கி கட்டி இருக்கிறேன். ஓகேவா? ஆனா கர்த்தரோட சித்தம் செய்யணும். நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும்.
ஏன்னா ஒருவேளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப வேணா உங்களுக்கு தரிசனம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தரிசனத்தை சுமக்கிறவங்கள நீங்க புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் பை பீப்புள். இது வந்து ஆண்டருக்காக செய்வது, மனுஷனுக்காக கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது செதறி போயிரும். ஒரு டீமா ஃபார்ம் ஆகி ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யறது இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா வந்து பிசாசு கண்கொத்தி பாம்பு போல இருப்பான். யாராவது ஒருத்தங்களை வச்சு கூட அவன் என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவான், அப்படியே புற்றுநோய் போல படபடன்னு பரவி ஒன்று இல்லாம ஆக்கிடுவான். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன், கர்த்தரோட வார்த்தைய ஒரு மனுஷன் சுமக்குறேன், கர்த்தருடைய தரிசனத்தை சுமக்குறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்களும் அந்த அந்த பாரத்தை சுமக்க பலப்படுங்க. கேளுங்க. நானும் அதான் கேட்பேங்க. என் லீடரு என்ன லீட் பண்ணி நடத்தினவங்களோட பாரத்தெல்லாம் பார்த்து நான் கேட்டிருக்கேன். ஆண்டவரே இதே பாரம் எனக்கு தாங்க, இதே பாரத்தோட நானும் என்ன செய்யணும், நான் வந்து ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க அப்படிலாம் கேட்டு அப்படிலாம் பார்த்து அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தாங்க ஆண்டவர் எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. நான் இப்பவும் நான் அதுதான் சொல்றேன். ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, நீங்க ஆரோன்களை போல மிரியாமை போல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்காக வழக்காடுவார். ஆனா நான் சொல்லட்டுமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க ரியலைஸ் பண்ற வரைக்கும் அஸ்தமித்து போயிடும். I'm really literally saying, எனக்கு யாரையுமே இங்க தெரியாது, நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண கிடையாது. எனக்கு இன்னைக்கு அதிகாலையில நான் எழும்பும் போது ஆண்டவர் எனக்கு தெளிவா என் இருதயத்துல வைத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ தயவு செய்து அப்படி யாராவது மைண்ட் அளவில் கூட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து புட் டவுன். உங்க காரியங்களை ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டுட்டு சுத்திகரிச்சு நீங்க வந்து தரிசனத்தை மட்டும் பாருங்க. டோன்ட் see any person here. தரிசனம் தான் உயிர் வாழும் கடைசி வரைக்கும். பெனியல் உயிர் வாழ மாட்டான், பெனியல் இருக்க மாட்டான். இட்ஸ் நாட் அப்படியே இத்தனை வருஷம் இருந்துருவானா இல்ல. ஆனா ஆண்டோட தரிசனம் என்ன தெரியுமா, அந்த தரிசனம் தான் இருக்கணும், தரிசனம் தான் உயிர் வாழணும். அந்த தரிசனத்தை கேரி பண்ணும், எல்லாரும் கேரி பண்ணும். இல்ல மோசேக்கு அப்புறம் ஒரு என்னது ஜோஷுவா தேவை, ஜோஷுவாக்கு அப்புறம் நிறைய ஜட்ஜஸ் தேவை. அவ தரிசனம் நின்றுச்சா? இப்ப வரைக்கும் நிக்கலங்க. அதுக்குதாங்க ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அதனால உங்க ஸ்தானத்தை உணர்ந்து நீங்க செயல்பட முடியும். உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன் தேவ பிள்ளைகளே, சரிங்களா? ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு நான் நினைக்கிறேன். ஆனா நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரு. நான் அதை இன்னும் சொல்லவே இல்லை. சோ இட்ஸ் ஆல்ரெடி வாட் இஸ் த டைம் ஆக்சுவலா 6 மணி ஆயிடுச்சு. நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே போல. ஐம் ரியலி வெரி சாரி. ஓகே, ஒருவேளை நான் அந்த காரியங்களை நான் விளங்கி அடுத்த முறை நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. இன்னும் ப்ராப்பர்ட்டிக்கலா கடகட நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ இந்த 9வது அதிகாரம் முழுக்க கர்த்தர் உங்களுக்காக கொடுத்தாரு. நீங்க போய் வாசிங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்கல் மூமெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அதாவது என்கவுண்டர், நிறைய ஏஞ்சல்ஸ் என்கவுண்டர் பண்ண போறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க அவங்க யாரோ அப்படின்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, God is going to bring angels in your ministry. They will guide you. நீங்க நிறைய இடங்களுக்கு போவீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. there is no direction. நான் சொல்லட்டுமா, நீங்க நான் சொல்றேன், there are some people ஆண்டவர் உடனே உங்களுக்காக அனுப்புவாரு. அவங்க உங்க கண்களுக்கு தான் பீப்புள், ஆனா அவங்க பீப்புள் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் நம்புறீங்க, எப்படி ரிசீவ் பண்றீங்க எனக்கு தெரியல. பட் நான் படிக்கும் போது என்னோட இருதயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களோட மினிஸ்ட்ரி கர்த்தர் இவ்வளவா நேசிக்கிறாரு. நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் சுருக்கமா சொல்றேன், இந்த வசனங்களை மட்டும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, சரிங்களா? 12வது வசனம் 13வது வசனத்துல நீங்க பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல அந்த தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருது ஸ்திரீகள் வராங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, இங்க ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரான்னு கேக்குறாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் நீங்க கவனிச்சீங்கன்னா டெஃபினட்டா இதுல என்ன ஆண்டவர் இருக்குதுன்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஸ்திரீகள் கிடையாது, they are angels ன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் நீங்க போய் வீடுகள்ல வாசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாரு, ஆமாங்க இருக்கிறாங்க, நீங்க எதிரே போங்க, பட்டணத்துக்குள்ள போங்க, ஜனங்கள் மேடையின் மேல் பலியிடுகிறபடினால இன்றைய தினம் அவர் வந்திருக்கு. எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவ் பாருங்களேன், பக்காவா கொடுப்பாங்க. அந்த 13வது வசனத்துல எனக்கு ஆச்சரியம்னா, நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையில் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? அவங்க போற வேகத்தை அவங்க பாக்குறாங்களா? நீங்க மெதுவா போனீங்கன்னா பாக்கலாம், இல்ல ஏறிடுவார், அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் வேகமா போங்க, பாத்துக்கலாம் வெரசா அப்படின்னு சொல்லுவாங்களா?
ஆனா அவங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, ப்ராஃபட்டிக்கலா சொல்றாங்க. நீங்க அவர் மேடையில் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். நீங்க பாப்பீங்க, அவரை பாப்பீங்க. அல்ல அவர் அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ணுங்க, பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், உடனே போங்கள், இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார். அவங்க சாதாரணமா சொன்னா ஆமாங்க இருக்கிறாரு. அவங்க என்ன கேட்டாங்க? இருக்கிறாருன்னு கேட்டாங்க. ஆமா இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு போகணும். ஆனா அவங்க சொல்றாங்க, நீங்க போங்க, இந்த டைம்ல கரெக்டா நீங்க சந்திப்பீங்க. நீங்க போங்க, அவர் மேடையில ஏறதுக்கு முன்னாடி நீங்க அவரை பார்த்துருவீங்க. அங்க அங்க வந்திருக்கவங்க அழைக்கப்பட்டவங்க மட்டும்தான். ஆனா நீங்க தான் அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. நீங்க அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் நான் சொல்லட்டுமா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அந்த இடத்துக்காக உங்களை கர்த்தர் என்னைக்கும் குறிச்சு வச்சு கர்த்தர் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் உங்களை கொண்டு போறாரு. இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணணும். எனக்கு தெரியல நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்கன்னு. ஏன்னா எனக்கு கூட எனக்கு ப்ராப்பர்ட்டிக்குள்ள பயங்கரமா அப்படி கடகடன் இப்படிலாம் எனக்கு பேச வராது. பட் நான் என்னோட இருதயத்துல கிரகித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? அதுல நீங்க அந்த 14வது வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 13ல என்ன சொன்னார்களோ அப்படியே எக்ஸாக்ட்லி அங்க போடப்பட்டிருக்குது. அவர்கள் பட்டணத்துக்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொன்னாங்களோ அங்க நடக்கும். என்ன சொன்னாங்களோ நடக்கும். அதை நான் சொல்றேன். there are some angels is going to encounter. உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் வருங்க. நீங்க இதெல்லாம் ரியலைஸ் பண்ணணும். கர்த்தரை நன்றியோடு துதிக்கணும். இதுக்காகலாம் நிறைய விஷயங்கள் நீங்க அப்படியே பிளாங்கா இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியாத போதெல்லாம் நிறைய கைடன்ஸ் the heavenly guidance will come through ஏஞ்சல்ஸ்ங்க. சரிங்களா? அப்புறம் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலை காது பட பேசினான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா சாமுவேலுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. சாமுவேலுக்கு தெரியும் சவுல் இப்படிதான் வர போறாரு. சவுல் இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப தொட்டுச்சு. ஒரு நாளுக்கு முன்பு ஜஸ்ட் இல்ல, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே. என்னங்க அது, நாளைக்கு வருவார் இன்னைக்கு சொல்லுவாரா? இல்ல டே நாளன்னைக்கு வர போறாரு. எப்படி நாளன்னைக்கு சவுல் வர போறான்? ஏன்னா அவன் கழுதை தேட போய் 3 நாள். அவன் என்னைக்கு கிளம்புனானோ அப்பவே சாமுவேல்கிட்ட பேசுறாருங்க. there are planned. அவர் ப்ராப்பர்ட்டிக்கலா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு அது எல்லாமே பண்றாரு. 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சாமுவேல்ட்ட, தம்பி இந்த மாதிரி ஒரு ஆள் வரப்போறான், அவன் கிளம்பிட்டான் இந்த நாளுக்கு வருவான், கரெக்டா அவனுக்கா பலி எடுத்து வை, அவனுக்கானது இல்ல. these are the fruits to your ministry. ஆண்டு உங்களுக்கு முன்கூட்டியே சகலத்தையும் என்ன செய்வார் தெரியுமா? திட்டமிட்டு வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை சும்மா எல்லாம் விட மாட்டாரு. நான் சொல்றேன், ஒரு தொடைய கொடுத்து வச்சேன்னடா, உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன் ஒரு ஆள் வருவான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டு முன்கூட்டியே சொல்லி உங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துறது எவ்வளவு பெரிய காரியங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து சர்ப்ரைஸ் ஆவீங்க. நான் உண்மையா சொல்றேன். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஆல்சோ பூமிக்குரிய காரியங்களா இருக்கட்டும், ஆண்டவர் பாருங்க இந்த மாதிரி உங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆல்ரெடி சொல்லி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்க உங்க கண்களால பாப்பீங்க. உண்மையா சொல்றேன், நான் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாமே முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே முன்கூட்டியே முன்னாடி ரொம்ப நீங்க எப்படி திரும்ப போவீங்க? நீங்க அப்படியே பிளைண்டா போவீங்க. நீங்க சவுல் மாதிரி போவீங்க. சவுல் போய் என்ன தெரியுமா இருக்கிறாரு? அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, சாமுவேல்கிட்ட போய் கேட்கிறாரு, ஞானதிருஷ்டிக்காரன் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னோட ஏறி வாப்பா, நீ என்னோட மேடைக்கு ஏறி வா, எனக்கு நீ யாருன்னு தெரியும். நான் ஆண்டு எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நீ 3 நாளா தேடிட்டு இருக்கிற கழுதையை பட்டு நீ விசாரப்பட வேண்டாம், நான் உனக்கான காரியங்கள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சவுல் பிளைண்டா போய் யாருன்னே தெரியல, அவருதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட தெரியல. அவன் போய் கேக்குறான். அவன் அவன் கழுதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்லுவார், எப்படி சொல்லுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க சொல்றாங்க, மேடையில் மேல் ஏறிவா. சொல்றாரு, நீ ஏறி போப்பா, உனக்கானதுதான் என்ன செய்ய காத்து இருக்குது, நான் உனக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, நீ நாளை காலமே இங்க வர, நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உன்னை நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்றாருங்க. இத உங்க உள்ளத்துல என்னென்ன காரியங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டு உங்களுக்கு அறிவிப்பார். அதிகாலையில அறிவிப்பார். போங்க, கர்த்தர் சமூகத்துக்கு போங்க. நான் சொல்றேன், அது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு.
2 நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்க. நான் சொல்றேன், இன்னைக்கு போறீங்களா? உங்களுக்கான வார்த்தை ஏற்கனவே காத்திருக்கு. 2 நாளா காத்திருக்கு. நீங்க போனீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி தெரியுமா? the planned word உங்கள்ட்ட வரும். ப்ராஃபட்டிக்கலா வரும். அது நீங்க நீங்க வேதத்தை படிக்கும் போதா இருக்கட்டும், நீங்க ஜெபிக்கும் போதா இருக்கட்டும், எப்ப வேணாலும் யூ கேன் ரிசீவ் இட். ஏன்னா கர்த்தர் அப்படிதாங்க உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இல்ல ஏதோ இப்ப வந்தான் ஏதோ கேட்டான் சரி இதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படி ஆண்டு செய்ய போறது கிடையாது. கண்டிப்பா நான் சொல்றேன், இது எல்லாத்தையுமே நீங்க உங்க மினிஸ்ட்ரியில வந்து யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் இட். நீங்க இதெல்லாமே இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எழுதி வச்சீங்கன்னா எதெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு நோட் பண்றீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. நான் சொல்றேன். அப்பதான் அவர் சொல்றாரு, கழுதைக்காக நீ விசாரப்படாத, அது கிடைச்சிருச்சு தம்பி, நீ வந்து கடவுளோட வார்த்தைக்காக வெயிட் பண்ணுன்றாரு. நான் சொல்றேன், நீங்க கழுதைகளுக்காக போலாம். ஆனா சொல்லட்டுமா, நீங்க நீங்க வந்து எதிர்பார்த்திராத நிறைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள நிறைய காரியங்களை பேச போகிறார். ஆண்டவரோட இருதயத்தை திறக்க போறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல போறாரு. சரியா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்க இந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல வந்து நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு ஆண்டு பேசுனது எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல 3 இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, 25ல இருந்து 26 வரைக்கும் இந்த வசனங்கள்ல இருக்கு. அவர்கள் மேல் வீட்டிலே சவுலோட கூட பேசிக் கொண்டிருந்தார் சாமுவேல். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து கொண்டு 2வது காரியம். 3வது அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த மேலே ஏறி போனாருன்னு இருக்கும். அப்ப இந்த இந்த மேல் 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 சொன்ன ஆண்டு சொன்ன there is a அந்த upper room anointing God is going to give you. It is a prophetical word. It's given by the Lord. ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, you are going to receive the upper room anointing. அந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாருல, மேல் வீட்டு மேல அழைத்து கொண்டு போய் சாமுவேல் பேசினாரா? அப்ப ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை காட்டி சொன்னாரு, அவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு 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 அனுபவத்தை நான் கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங்கை கொடுப்பேன். ஏன்னா they are going to change the nations. Hallelujah. நீங்க போகிற அந்த நாடுகளை நீங்க அசைப்பீங்க. இன்னைக்கு 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 வெளியில ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன தேசங்களை கலக்கிறவங்களும் இங்கேயும் வந்து விட்டார்களா? எனக்கு அந்த வார்த்தை வந்தோடனே ரொம்ப சந்தோஷம். ஐ கேப்சர் தட் வேர்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, அதை கலக்கணும்னா அதுக்கு நீங்க மேல் வீட்டு அறையை பெற்றுக்கொள்ளணும். மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு முறையும் தனித்து போகும்போது வார்த்தை மாத்திரமல்ல, அதற்கான அபிஷேகம், அந்த மேல் வீட்டு அறையில பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே நிரப்ப ஆரம்பிக்குங்க. அப்படியே நிரப்ப ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெறுமனே நான் சொன்னது எதுவுமே நான் இன்னைக்கு கொண்டு வந்த கண்டென்ட் இல்ல. கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் நான் வந்து அதை குறித்து நான் சொல்றேன். இதை கண்டினியூ பண்ணலாம். நான் சொல்றேன், இந்த 9வது அதிகாரத்தை தயவு கூர்ந்து நீங்க போய் தனிப்பட்ட விதத்துல வாசிங்க. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், உங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா அவர் என்ன செய்வார் அப்படின்னா பேசுவார். இது எல்லாமே உங்களுக்காக சொல்லப்படுது. எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். இதுல இருக்கிற நான் சொல்லாத காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். ஆனா நான் இன்னைக்கு சொல்றது என்ன தெரியுமா? இந்த தரிசனத்தை உண்மை உத்தமமா செய்ய ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றான்றதை கேளுங்க. நீங்க நீங்க பெனியேல் வழியாய் கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க கர்த்தரிடத்துல போய் கேளுங்க. அப்போ பெனியேலுக்கு நீங்க உற்ற துணையா இருப்பீங்க. நீங்க ஒரு டீமா, ஒரு ஒரு ப்ராஃபட்டிக்கல் டீமா, இல்ல ஒரு 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 பைண்டட், அதாவது கர்த்தருக்காக எல்லாருமே அந்த சொல்லுவாங்க. நாங்க ஒரு சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, எப்படி இந்த டீம்ல எப்படி ப்ரேயர் பண்றீங்க, எப்படி இது பண்றீங்க, எப்படி அதை பண்றீங்க? ஒண்ணுமே கிடையாது. யூ ஹேவ் டு சரண்டர் டு தி லார்ட் ஆஸ் அ டீம். நான் சொல்றேன், இந்த டீம்ங்கிறது வந்து பவர். நீ என்ன ஒருத்தர் கூட ஐயோ நான் இதை விட்டு போயிடக்கூடாது, இதனோட நான் ஒட்டி கொண்டு இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய தரிசனத்தின்படி நான் அதை உண்மையா சுமந்து நான் ஒட்டி கொண்டு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, நான் சொல்றேன், your team is going to conquer the nations. நீங்க கான்கோர் பண்ணணும்னா உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அப்படி நீங்க யாராவது ஒருத்தர் ஆகாதபடி போனீங்கன்னா கூட you will defeat from the devil. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவன் பெரியவன், இவன் பெரியவன், எனக்கு இதை கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. நான் சொல்றேன், எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. எனக்கெல்லாம் நான் இப்பவும் சொல்லுவேன், என்னை எங்கேயாவது பிரேயருக்குன்னு கூப்பிட்டா என்னை முன்னாடி கூப்பிடவே வேண்டாம்னு நான் நினைப்பேன். என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டா 12 மணி நேரம் உபவாச ஜெபமா இருந்தா 12 மணி நேரமும் ஜெபிப்பேன். அதுவே நீங்க எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அது ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் உட்கார வேண்டியது இருக்கும்.
அதனால என்ன பொறுத்தளவுல நான் அந்த அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிறேன்னா, கர்த்தரை நான் அழைச்சிருக்கிறாரா, அதை நான் உண்மையா செய்யணும். எங்க எங்க டீம்ல எங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம் தான், 7 மணி நேரமா ஐ எம் இன் டியூட்டி. நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், யூ ஆர் ஆல்ரெடி இன் டியூட்டி. நீங்க வந்து வேலைக்கும் போவீங்க இல்லையா, உங்களுக்கு இதுலயும் வந்து டியூட்டி எல்லாம் போடுவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அப்ப நீங்க உண்மையா இருக்கணும் இல்லையா? டியூட்டில உண்மையா இருப்பீங்களா? எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் 7 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர், 8 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர், ப்ரேயர் ரைட், இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கும். அப்பெல்லாம் ஆண்டு எங்களுக்கு ஒண்ணு சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த 7 hours அவங்க முன்னாடி போய் ஒருத்தங்க லீட் பண்றாங்க, இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆண்டு எங்களுக்கு சொன்ன 7 hours யூ ஹேவ் டு, நீ வந்து ப்ரேயர் லீட் பண்ணு, லீட் பண்ணாம போ, நீ வந்து உனக்கு அந்த பார்ட்டிங்க இருக்கு இல்லாம போ. எதுக்கு போயிருக்கிற, உன்னை எதுக்காக கொண்டு போனாரு? இவ்வளவு நாங்க எத்தனையோ நாட்கள் அந்த ஜனங்களுடைய இருதயம் அப்படியே அப்படியே கடினமா இருக்கும், கடினமா இருக்கும். ப்ரேயரே பண்ண மாட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப ஆண்டு நாங்க ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி அழுது, என்ன தெரியுங்களா, இன்று நாங்களா ஒரு ஆளுன்னு சொல்லி இத்தனை லட்சம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஏசப்பா, நாங்க ஒண்ணும் செய்யாம போயிடக்கூடாது, நாங்க ஆகாதவங்களா போயிடக்கூடாது, 1 மணி நேரத்துக்கு கூட நாங்க வீணடிச்சிடக்கூடாது, எப்படியாவது இந்த ஆத்மாக்கள் நீங்க அசைங்க, நாங்க கண்ணீரோட எத்தனை நினைச்சிருச்சு. நாங்க சொல்லுவோம் 7 பேர் போறோமா, 7 into 7, நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டு கொண்டு போறாரு அப்படின்னா, நம்ம 7 பேரும் அந்த 7 மணி நேரம் உண்மையா வேலை செய்யறோம், உண்மையா ஜெபிக்கிறோம், உண்மையா பாரப்படுறோம், அந்த ஜனங்களுக்காக அழணும், அந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கணும். அது பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்து நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, மாறி 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 அப்ப நாங்க சுமந்து 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 ஜெபிப்போம். நான் சொல்லட்டுமா, நீங்க 7 மணி நேரம் அங்க டியூட்டி பார்க்கல, நீங்க போகிற அத்தனை பேரும் டியூட்டி பாக்குறீங்க. இது 7 into 7ங்க, இது 49 hours நாங்க அங்க டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால நீங்க நினைக்காதீங்க, அவங்க தானே அந்த பார்ட்டி பார்க்கட்டும், இவங்க தானே இது நோ, வாட் எவர் இஸ் கிவன் டு யூ, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா இருங்க, உண்மையா இருங்க, ஆண்டவர் பார்ப்பார். அந்த உண்மையை உத்தமமான காரியத்தை ஆண்டவர் பார்ப்பார். என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நான் உண்மையா இருக்கணும் ஏசப்பா. நானும் அப்படிதான் சொல்லிட்டு போவேன். நான்லாம் ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவரே, இதுல நான் உண்மையா இருக்கணும் ஏசப்பா, எனக்கு கொடுத்ததுல நான் கரெக்டா நான் இருக்கணும் ஏசப்பா. ஒருவேளை எனக்கு 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 இதுல வந்து இது இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை, ஏன் எனக்கு கொடுக்கல. நிறைய பேரு நான்லாம் நிறைய டைம் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோடது எடுத்துக்கவே மாட்டேன், எல்லாமே போறவங்களுக்கு நான் கொடுப்பேன். சரி அவ்வளவு தூரம் வர்றாங்க, அவங்க உற்சாகமா செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு இல்லையே நினைக்க மாட்டேன். என்ன பொறுத்தல அவங்க பண்றது நான் பண்றதுதான். அப்ப நான் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் பாட்டுக்கு அதுக்கு ஏதாவது ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் நம்ம முன்னாடி போய் லீட் பண்ணுன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்க லீடர் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த பொறுப்பை கர்த்தருக்கென்று செய்யுங்க. அது லீடர் கொடுக்கலீங்க, இட் இஸ் கம் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் தான் சொல்லுவேன், ஒரு சிறு துரும்ப தூக்கி போடணும், சேர் மட்டும் போடணுமா, அதை உண்மையா செய்வோம். நான் போய் எல்லார்ட்டையும் கொஞ்சம் போய் கைட் பண்ணி இப்படி உட்காருங்கன்னு சொல்லணுமா, அதை உண்மையா செய்வோம். எது கொடுத்தாலும் நான் சொல்றேன், இட் இஸ் கிவன் ஃப்ரம் த லார்ட். ஒரு நாளும் அன்னைக்கு ஸ்தேவானும் பிலிப்பும் அசதியா அந்த 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 என்ன சொல்றது, எல்லாரையும் வந்து பந்தி விசாரிப்பா அசதிய செய்யல. அவங்க வந்து நினைச்சாங்களா, எங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா, நாங்கெல்லாம் நின்றோம்னா எவ்வளவு பேர்கிட்ட பேசுறோம் தெரியுமா, எனக்குள்ள என்ன அனாயிண்டிங் இருக்கு தெரியுமா, என்ன போய் பந்தி விசாரிப்புக்கு போட்டாங்களே இந்த அப்போஸ்தலர்கள், அப்படி சொன்னாங்களா? இல்லங்க, கொடுத்தது உண்மையா செஞ்சாங்க, அதைத்தாங்க ஹெவன் பார்க்கும். நீங்க வந்து கொடுத்த நபரை பாக்குறீங்க, நான் சொல்றேன் கர்த்தர் யார் தெரியுமா பாக்குறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் பாக்குறாரு. எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க, எப்படி how you are receiving it, how you are doing it, everything God is actually watching. தயவு செஞ்சு அதான் சொல்றேன், அவனவனுக்குரிய காரியத்துல இதை யாரும் வந்து ட்ரெயின் பண்ண. நான் உண்மையே சொல்றேன், பெனியல்னால இதை வந்து என்ன செய்ய முடியாது, பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரையும் பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல முடியாது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய காரியங்கள்ல உண்மையா நீங்க கேரி பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த டீமை கொண்டு கர்த்தர் அசைக்க முடியாத காரியங்களை அசைப்பாருங்க. அவருக்கு இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருக்கு தேவை அந்த ஒரு மனுதான். அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க, நீங்க கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, வாஞ்சிங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். இப்போ நம்ம கூட நம்ம வந்து ஜெபிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபிக்கிறேன். சாரி, நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். ஆனா உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களோட எவ்வளவா அன்பா பார்க்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நம்பி இருக்கிறாரு. தயவு செய்து அவர் என்ன செஞ்சிடாதீங்க, சின்ன சின்ன காரியங்கள்ல உங்க மாம்சத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, தயவு கூர்ந்து அவர் என்ன செய்யாதீங்க, ஏமாற்றி விடாதீங்க.
ஆண்டுட்டு சொல்லலாமா? கர்த்தாவே அப்ப ஒரு ஒரு நிமிஷம் கூட நீங்க அர்ப்பணிக்க போறீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் அர்ப்பணிங்க. ஒருவேளை யாராவது இல்லைன்னா அவங்களுக்காகவும் நீங்க அர்ப்பணித்து ஜெபிங்க. உங்க டீம் வந்து இந்த உலகத்தை கான்குவர் பண்ணணுங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நீங்க ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் ஊற்றணுங்க. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் ஊற்றணும். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்ததாமே நம்மளோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஓ ரேகா துனா ஹதரப ஷெகெலிமா கரா லேகே ரீகா லகதர மஹாத்தெனே ஹெலிமி நீ கரகடதஹல மராகதுனே ஹெலிமா கரபா. ஓ அப்பா இந்த டீமுக்கு கர்த்தாவே அப்பா இந்த வேலையில ஓ ரே மகா தூரே மேலே கேரி மகாதனபா ஓ லேக ரகனகடதரபா உலிக ரப ஷெலெமே கெரேபா. அப்பா எதற்காக அழைத்தீங்களோ ஓ அதன் மேன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு அப்ப ஒவ்வொருவரையும் அனாயின் பண்ணுங்களோ. லே மகா தேரே கே லீமா கரபா ஹதலபா. ஓ அன்றைக்கு பெசலேலுக்கான ஞானம் ஓ பரலோகத்திலிருந்து அருளப்பட்டது போல ஆண்டவரே அப்பா உம்முடைய கூடாரத்தை ஓ இந்த பூமியிலாண்ட ஸ்தாபிக்கும்படி மகன்களை அப்பா மகள்களை எங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ ஓ இந்த டீம் எங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ அங்க உம்முடைய ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய கூடாரத்தை உண்மை உத்தவமாய் ஸ்தாபிக்க ஒவ்வொருவரும் எழும்பட்டும், எழும்பி கட்டட்டும் இயேசுவி நாமத்தினால. ஓ ஒருவரும் ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவர் எனக்கு தெளிவா உணர்த்துறாரு, யாருமே இங்க குறைவில்ல, யாரும் இங்க பெரியவர்களும் இல்ல சிறியவர்களும் இல்ல. ஓ ரே மா கடா துராமல்லா கராபா ஒளிமா ரமா கரபா. இயேசுட வார்த்தை ஓ நீ பெரியவனா இருக்க விரும்பினா நீ ஊழியக்காரனா இரு. ஓ பரேக்க மகா துராமல்லா கரிபா ஒளிமா ரமா கரபா. humble yourself, humble yourself. ரேக்கே ரீபா ஹாத்து ரேக்கே லிமா கராபா. ஓ உன் கச்சையை கட்டிக்கொண்டு ஓ பாதங்களை கழுவும்படிக்கு ஓ நம் தெய்வம் இறங்கினது போல ஓ அந்த ஹம்பிள்னஸ் இருந்தா மாத்திரம்தான் ஓ இந்த டீமை முழுமையாய் எல்லாருக்கும் அந்த இருதயம் வேணும், எல்லாருக்கும் அந்த இருதயம் வேணும். ஓ ரீமா கரபா. we are not leaders, we are servant of the Lord, we are servant of the Lord. ரே பஹாத்தே நேகே லீபா ஹதுனா கரா உலிமா ரமா கரபா. ஓ சுற்றி நிற்கிற ஓநாய்களை நான் பார்க்கிறேன். ஏகே ரீ கடா து ரேகே லீமா கரபா. நான் சொல்லட்டுமா? ஓ மே ரேகே லீமா கரபா. உங்களை சுற்றிலுமான ஒரு அக்கினி வளையத்தை நான் பார்க்கிறேன். ஆனா ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல எச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஓ அந்த 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 சுற்றி இருக்கிற அக்கினி எப்பொழுது அவியும் என்று சொல்லி அபியும் என்று சொல்லி ஓ ஒரு பெரிய ஓநாய் கூட்டம் உங்களை சுற்றி வருகிறத நான் பார்க்கிறேன். லேகா ரீபா நாத்து ரேகே நீபா ஹோத்தினி லிக ரக நஹதல மாஷெலேமே கே ரீபா கராபா. கர்த்தர் குறித்த பெரிய காரியத்தை செய்ய இருக்கிற அந்த கூட்டத்தை பார்க்கிற ஓ பெரிய ஓநாய் கூட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரேமா கராபாலா கதரபா. ஒருத்தருட்டு அக்கினி குறைந்தாலும் ஒரு பக்கம் அக்கினி அவிந்து போனாலும் ஓ அந்த ஓநாய் கூட்டம் உள்ளே பாய்ந்து ஓ இருக்கிற பட்சித்து போடுமே. ஓ ரபா கனாகா துராமலமா கரபா. ஓ அனல் மூட்டு ஓ ஒவ்வொரு முறையும் நீங்க போயிட்டு வந்து அசதியா இருந்து விடாது இருங்க. உலமா கரிமானா துராக்கல்லமா கரியா கனபஹதி உலிமா ரமா ஷனேகே ரிபா கரபா. ஓ ஆயிரம் பேரு ஒரு தாடை எலும்பினால அடித்த அந்த சிம்சோனுக்கு வந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது. அவன் 1000 பேரை மடித்த உடனேயே ஓ அவன் காசாவுக்கு ஒரு வேசியை நோக்கி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ ரீமா கரபா ஓ லீமாரா கரபா. ஒவ்வொரு முறையும் வந்துட்டு லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. உங்க இருதயம் கரைந்து போகும். உங்க இருதயத்தை வேற காரியத்துல வலிவித்து போட்டு விடுவான். ஓ லாமா கர கொஞ்சம் லெஷரா இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓ இதை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், பெரிய காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொன்னாலே ஓ பிசாசு வஞ்சித்து விடுவானே. ஒரு நாள் அப்படின்னு என்னாதீங்க. அதை முடிச்ச உடனேயே அடுத்த காரியத்திற்கான ஒரு ஜெபத்தை வைங்க. அனல் மூட்டி கொள்ளுங்க. உங்களை அனல் மூட்டி ஒவ்வொரு முறையும் நீங்க திரும்பி வரும் பொழுதெல்லாம் பிசாசு உங்களை நோக்கி கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் பட்சிக்கலாம் என்று, உங்க ரத்தத்தை குடிக்கலாம் என்று, உங்களுடைய எல்லா சரீர பலவீனங்களை ஓ பராக்கா தூராமா கரபா வர வைக்க ஓ அநேக பிசாசின் கூட்டம் உங்களுக்கு நேராக நெருக்கி கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையும் வீடியோ முடிந்து வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல உங்களை பலப்படுத்திக் கொள்ள ஓ மீண்டுமாய் கூடி ஒவ்வொரு முறையும் ஓ ஜெபித்து அனல் கொள்ளுங்க. ரேபாஹா நீக்க ரதுனா ஹாத்தேனே லீக்க ரெம ஷெலேகே ரீகலகா துராமலமா கரபா. ஓ பெரிய கண்கள் ஓடா கருதா நா கெரேமே கே லீமா ஹதனா உலாமா கதுனா ஹதேலேமே கே ரீபா கரபா. நான் ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்கிறேன். ஓ ரேகே டதுனா ஹதேலேமே கே ரீபா கரபா. கர்த்தருடைய பாதை விரிவடைந்து வேகமாய் போகிறத பார்க்கிறேன். ஓ இட் இஸ் நாட் கோயிங் டு பி an end. ஓ ரீமா கரபா. நிறைய இடங்களுக்கு ஓ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே கர்த்தர் அநேக இடங்களுக்கு கொண்டு போவார். ஏன் தெரியுமா? ஓ ஆண்டோட வருகை சமீபமா இருக்குது. நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அநேக காலமாக கர்த்தர் காத்திருந்ததை செய்ய போகிறாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் காத்திருந்த காரியங்களை செய்ய போகிறார். திடன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய காரியத்தை நடத்துங்கள். ஓ ரீமாமா கதுனாபா கரபா. ஓ அந்த
பாதையை நான் பார்க்கிறேங்க. அநேக இடங்களுக்கு வளைந்து வளைந்து போகிறது. என்னால அதை முழுமையா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, ஜெயிக்க வேண்டிய ஜெயமும் உண்டு. ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு பாதையிலும் ரீமா கராபோ ஹோத்திலேமே கேரேபா பிசாசின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ஒவ்வொரு இடத்துல உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், இந்த மினிஸ்ட்ரி அநேக இடங்கள் எல்லாம் அசைக்க போகிறது, அநேக காரியங்கள் அவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை அழிக்க போகிறதுன்னு அவன் அறிந்திருக்கிறபடியினால அவனுடைய கண்கள் உங்களுடைய பாதையை நோக்கமாயிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு காரியத்தை ஒப்பு கொடுங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிங்க, ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியான துணையோடு கூட செய்யுங்க. அந்த கூட்டத்தை நீங்க கவனித்து பாருங்க, ஒவ்வொருவரும் நீங்க கவனித்து பாருங்க. யாரு ரீபா ஹாத்தே ரேமேக்கே லீமா கராபா ஹாத்தினா உலிமா ரமா ஷெலேமேக்கே ரீபா ஒரு காரியத்து கூட கர்த்தருக்கு விரோதமாய் செய்து விடாதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய காரியத்தை முழுமையா சுமங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இதற்கான ரிவார்டை வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் சும்மா உங்களை விட போறது இல்லை. மேலான காரியங்களை வைத்திருக்கிறார், மேல் வீட்டு அனுபவங்களை வைத்திருக்கிறார். இன்னும் பலத்த கிரியைகளை நீங்க செய்வீங்க. உங்களை ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபீல்ட் பீப்புள்னு கர்த்தர் பார்க்கல. அநேகரை எதிர்பார்த்து ஏமாந்து போய் ஆண்டு சிறு கூட்டத்தை நம்பி வந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க இருதயத்தை கர்த்தருக்கு சாய்த்திருங்க. மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனோட சத்தத்தை கேட்காதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஏன் உனக்கு இப்படி இருக்கு, நீ பண்ணலாமே, இது நல்லா பண்ணுவேன், ஏன் உனக்கு கொடுக்கல, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காதீங்க. தயவு கூர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை பாருங்க. ஆண்டவருடைய சித்தம் உங்க கைகள்னால் நிறைவேறணும். அதை நீங்க தொட்டா கூட ஆண்டவரோட பாக்கியங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு செங்கலை நீங்க எடுத்து வச்சா கூட பாக்கியம். ஆண்டது ஒரு செங்கல் தான் எடுத்து வைக்க அனுமதிச்சிருக்கிறாரா, அந்த செங்கலை பத்திரமா வைங்க, கரெக்டா வைங்க, அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, வைக்க வேண்டிய ஷேப்ல வைங்க. அது எவ்வளவு பெரிய காரியங்க. எதையும் அற்பமா எண்ணாதீங்க. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறான். கர்த்தர் உங்களை கொண்டு மேலான காரியங்களை செய்ய அவர் தீவிரிக்கிறத பார்க்கிறேன். ரீபாஹா தூனாக்கா லீபா கராபா மேக்கேரதலபா. எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்துங்க. டீபா ஷேலே மேக்கே ரீபா கராபா. நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன். லேபா ஹாத்தே லேமேக்கே ரீபா கராபா. அவருடைய கையில எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பட்டயத்தை நான் பார்க்கிறேன். ரக டத்தரே மேக்கே ரீபா கலபா. நிறைய இருளின் கிரியைகளை அழித்து போடும்படியா உங்க ஒவ்வொருடைய கைகளையும் கத்த எரிகிற பட்டயம் ரேக்க பஹாட்ட துரேக்கே ரீபா ஹாத்தினா உர்ரக ஷேலேபே உடிமர துனகர் பலாகத Nagadanasse Ulika Ramugadarabalaba. Make a Rebeke Dilaba. You are the army of Jesus. Uppasre Pohotinibi Ulika Ragamodu Hosekena Ulibakati Nahatini Urima Karaba over More. நீ போகிற லேண்ட்ல இருக்கிற பொல்லாத கிரியைகள் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். ரேக்கே ரீபா கரபா. என்னுடைய பட்டயத்தை பயன்படுத்து. என் பட்டயத்தை நீ பயன்படுத்து. சகலத்தை அழித்தொழித்து நீ அந்த லேண்டை சுதந்திரித்துக்கொள். பாசுரே உரிமோஹோத்தி உலக துனசெஹனி உமக்கதஹானு ஹுசி உலக்கதஹாசெ கேகு அமுஹுதி ஹேலஹாத்தியோ அவுசஹத் யோலி மஹாத்திமோ அக்குசஹே அபுஹு வாத்தகே உஸ்ஸெகரேபா. அப்படிப்பட்டதான ரேக்கலம ஒரு போர்க்களத்தின ஒரு பராக்கிரமத்தின பஸ்ஸெகிலி புஹோத்தினிபி பக்கதுஹாமா கரேபா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார் இப்பொழுது. பஸ்ஸெகிலி பக்கரபோ. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பட்டயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மாசே லேக்கே ரீபா கராபா. உங்க மேல கர்த்தருடைய ரீகா ரபா கரபா ஆர்மினுடைய ஆடை உடுத்தப்படுகிறது. சேலக்கே போ உரிமசோ அன்னத ஹஸ்ஸெகிலி பஹாதரபா. பிசாசு பொல்லாதவன் தான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை நெருங்க அவனை ஆண்டவர் அனுமதிக்க போவது இல்லை. அவனை விரட்டி அடிக்கும்படியா அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படி நான் நாடு கூட இருக்கிறேன். நீ ஒரு யுத்த சேனை. நீ என்னுடைய சேனை, இயேசுவின் சேனை. உபாசெகே போஹோத்திஹிபி உலிமா கதஹ செகரே உரிமா ஹத்து லெமெஹதினசனகே உலிமா கதஹே உரிமா ஹத்து நெவெகே லிமா கரபா. கர்த்தருடைய வல்லமை சுமந்து கொண்டு போ. ரேக்கே ரீமா கரபா உலிமா ரமா கரபா. நீ பட்டயத்தை எடுக்கும் பொழுதுதான் உன் கைகள் உயரம் எழுதலாம். அவன் நடுங்கி போவா. அவனை முற்றிலுமா சங்கரித்து அந்த லேண்டை நீ சுதந்திரித்துக்கொள். அந்த லேண்டை சுதந்திரித்துக்கொள். நீ எங்க போறதுக்கு முன்னாடி ஒரு உபவாசம் இருந்து அங்க இருக்கிற எல்லா காரியங்களையும் காட்டி
வீழ்த்தி நீ அந்த இடத்துல போ. நீங்க ஆண்டவர் நிச்சயமா சொல்லுகிறேன், ஆண்டவர் பெரிய அசைவை கொண்டுப்பா. ஓ மகா தேரே பிக்கிலி மகாத்தனா ஊர மகாத்துனே உலிக்கரக செனே கெரி மகோத்தரி பெஹேல மக்கரா ஊரி மகாத்துனே கெலி மக்கரா பகத்தினா. ஓ ஹalleluya. ஓ ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேங்க. கர்த்தர் இன்னும் வைராக்கியமா நிற்கிறத நான் பார்க்கிறேன். கைகள்ல பட்டயத்தை ஏந்தினவராய் நிற்கிறார். நான் ஒன்னே ஒண்ணு அவருடைய சார்பாய் சொல்ல விரும்புகிறேன், அவரை ஒரு நாள் வெட்கப்படுத்திடாதீங்க. அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்திடாதீங்க. அவர் உங்களை நம்புகிறார். அவர் நம்புகிறான்னு சொல்றதை கேட்கிறது பாக்கியம். இந்த உலகத்துல ஒருவனும் உங்களை நம்ப மாட்டான். ஒரு பைசாவுக்கு உங்களை நம்ப மாட்டான். ஒரு 10,000 ஒரு 20,000 ஒரு லட்சத்தை நம்ம நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் லட்சங்களே இல்ல கோடிகளை வைத்து காத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு தேவை உண்மை உத்தமமான ஒரு கூட்டம். அவ்வளவுதான். அதை மாத்திரம் விட்டுறாதீங்க, இந்த சத்தத்தை விட்டுறாதீங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். ஆனா அவருக்காக நம்ம எதையும் செய்ய அர்ப்பணிக்கணுங்க. எந்த இடத்துலயும் அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவரை மிஸ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த ஓட்டம் நிரந்தரமா இருக்காது. நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் அவரை பற்றி கொண்டு, ஒவ்வொரு முறையும் அவரை அழைத்து கொண்டு, ஒவ்வொரு முறையும் அவரை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆண்டவரே, இந்த நேரத்திலயும் அந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைங்க எல்லாரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவனாகி கர்த்தர் வைத்த தரிசனத்தை அப்போ ஒருவனும் பறித்து கொள்ளாத படிக்க உங்களை நான் வேலி அடைக்கிறேன் சுவாமி. இயேசுவ ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கிறப்பா. பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அற்ப பிரயோஜனமான அடிமை தகப்பன அப்பா, என் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன் அப்பா. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் என்று நான் அதிகமாய் விசுவாசித்திருக்கிறேன் சுவாமி. அடிமை பயன்படுத்தினுக்கா ஸ்தோத்திரம். குறைவிருந்தா மன்னிங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும் தகப்பன. இப்ப உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஸோ எஸ்ல ஆண்டவர் அழகா இந்த நாள்ல நம்மளோட பேசினாரு. த ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து அந்த வார்த்தைகளை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே வந்து ஆண்டவர் பேசின காரியங்களை நீங்க வந்து நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அந்த காரியங்களை வச்சு அக்கா சொன்ன மாதிரி வந்து ப்ரே பண்ணுங்க. இந்த நாள்ல டேக் டைம், இந்த அதிகாரத்தை வந்து எல்லாரும் உட்கார்ந்து அந்த காரியங்களை தானிங்க. த லார்ட் இஸ் வெரி கிளியர் அபவுட் அவர் மிஷன். இந்த நாள்ல நம்மளோட இந்த தரிசனத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமா பேசியிருக்கிறாரு. அப்படியே நன்றி செலுத்தி நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்கலாம். இந்த நாளுக்கான போஸ்டர் உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ குரூப்ஸ்ல அதே போல வந்து உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ டேக் டைம் அண்ட் ப்ரே. ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு ஆண்டவர் பேசின காரியங்களை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டே ஸ்டில் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து எண்டிங்ல வந்து த அப்பர் ரூம் அனாயிட்டிங் அப்படின்ற வரைக்கும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா இந்த நாள்ல நம்ம மத்தியில அவர் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறார், நம்மளோட பேசியிருக்கிறார். டேக் திஸ் இன் அ சீரியஸ் நோட் அண்ட் ப்ரே. நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல ப்ரே பண்ணி முடிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எவ்வளவு திட்டமும் தெளிவுமா காரியங்களை இந்த நாள்ல எங்களோட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எம்மாச்சிரோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளை நாங்கள் எழுதி வைத்து ஜெபித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தரிசனத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் எங்களுக்குள்ள உண்டாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட அந்த நாள் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே இசப்பா எங்களோட பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே அருள்வினாத அக்காக்காக இந்த வேளையில நாங்க நன்றி செலுத்துகிறோம். அக்காவை இந்த நாள்ல எங்க மத்தியில கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மத்தியில கர்த்தர் பகிரங்கமாய் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோட ஆண்டவரே இசப்பா நீர் விளம்பினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் அக்காவை அநேகருக்கு பயன்படுத்துங்க. அக்காவுடைய எல்லா ஊழியங்களையும் அக்காவோட கூட இருங்க. ஒரு ப்ரொடெக்ஷனை நாங்க பேசுகிறோம், ஒரு பாதுகாப்பு ஆண்டவரே நாங்க பேசுகிறோம். அக்காவோட குடும்பத்துல அக்காவுடைய அப்பா மினிஸ்ட்ரியில ஒரு பாதுகாப்பை இந்த வேளையில நாங்க பேசுகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் இதே சிந்தையோட நாங்க இருந்து இந்த காரியங்களை அதிகமாய் தியானிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல நீங்க செய்து முடித்த எல்லா காரியத்துக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். We thank you from the bottom of our heart இயேசுப்பா. உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. ஆண்டவரே, அடுத்து அவங்க எல்லாரும் ஆண்டவரே அவங்களுடைய வேலைகளுக்கு ஸ்தலங்களுக்கு கடந்து செல்லும் போது கர்த்தர் நீங்க உடனிருங்க, நீங்க இடைப்படுங்க, நீங்க இன்டர்பிரேட் பண்ணிட்டே இருங்க இயேசுப்பா. இன்டர்வென் பண்ணிட்டே இருங்க
பாருங்க ஈசப்பா, நீர் அப்படி செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திர மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸோ ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், நாளைக்கு நம்ம மத்தியில கெசியாக்கா ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க. ஐ என்கரேஜ் each and everyone to pray to join tomorrow. Thanks for joining today. God bless you all. Thank you. யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு பாதை, அந்த பாதையிலும் என் சுவை நீரே இயேசுவே. உமக்காய் வாழ்வதே என் பாக்கியமே, உம் சித்தம் செய்வதே என் ஆகாரமே. உமக்காய் வாழ்வதே என் பாக்கியமே இயேசுவே, உம் சித்தம் செய்வதே என் ஆகாரமே. போகும் பாதை இடுக்கமாயிருந்தால், முட்கள் நடுவில் என் கால்கள் பட்டாலும், சுற்றி உலகம் எல்லாமே மறைந்தாலும், தனிமையில் ஒரு சுவை நீ எனக்காய் நான் வாழாமல் உமக்காக வாழ வேண்டும். சுயங்கள் எல்லாம் சாம்பலாக சிலுவையின் உபதேசம் சுமக்க வேண்டும். உம்மை போல நான் நேசிக்கணும், உம்மை போல நான் வாழ வேண்டும்.